நம் நாட்டை முன்னேற்ற தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கும் டாக்டர் பென்சிகர் அவர்கள் பிஇ, எம்பிஏ மற்றும் மேலாண்மை விஞ்ஞானத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர். இவர் நம் நாட்டையும் மனித சமுதாயத்தையும் முன்னேற்ற பல ஆராய்ச்சிகளை செய்துள்ளார். அனைத்து வளங்களும் நிறைந்துள்ள தமிழகத்தை மேலாண்மை மற்றும் விஞ்ஞானத்தை முழுமையாக உபயோகித்து வெளிப்படையாக ஆட்சி செய்து தமிழகத்தை சொர்க்க பூமியாக மாற்ற தமிழகத்தில் தன் தலைமையில் நல்லாட்சி அமைப்பதே சிறந்த வழி என்பதால் அதற்காக ஒரு அரசியல் கட்சியை துவக்குகிறார். இவர் தமிழகத்தை சொர்க்க பூமியாக்கும் வானவில் புரட்சி என்னும் சொற்பொழிவில் கூறியுள்ள அனைத்து வாக்குறுதிகளையும் ஆராய்ச்சிகள் செய்து அந்த வாக்குறுதிகளில் குறிப்பிட்டுள்ள காலக்கெடுவுக்குள் நிச்சயமாக நிறைவேற்ற இயலும் என விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பின்தான் கூறுகின்றார். ஆகவே இச்சொற்பொழிவில் குறிப்பிட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளையும் அந்தந்த காலக்கெடுவுக்குள் நிச்சயமாக நிறைவேற்ற இயலும். அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழகம் தற்போது விழித்துக் கொண்டது. வாருங்கள், ஒன்று சேருவோம். நம் திறமைகளை வெளியில் கொண்டு வருவோம். நம் கனவுகளை நனவாக்குவோம். நம் தமிழகத்தை சொர்க்க பூமி ஆக்குவோம். நம் கொள்கைகளின் சின்னம் E = m0² c⁴ plus p² c². நம் மூலக்கொள்கை, அனைத்து மூலப்பொருட்களும் நம் தேவைக்கு அதிகமாகவே நம்மிடம் உள்ளதால் நம் அறிவையும் திறமைகளையும் உபயோகித்தால் நம் அனைத்து தேவைகளையும் முழுமையாக பூர்த்தி செய்து நாம் அனைவரும் மிகவும் ஆனந்தமாக வாழலாம். ஆகவே பொருளை சக்தியாகவும் சக்தியை பொருளாகவும் உருமாற்றம் செய்ய முடியும் என்றும் அதன் பரிமாணத்தை கணக்கிடும் சூத்திரமான E = m0² c⁴ plus p² c² என்னும் சமன்பாட்டை நம் கட்சியின் கொள்கைகளுக்கு சின்னமாக வைத்துள்ளோம். கொள்கை 1, குடிமக்களின் பாதுகாப்பு. குடிமக்களை இயற்கை மற்றும் செயற்கையாக ஏற்படும் சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை மற்றும் வெள்ளப்பெருக்கு உட்பட அனைத்து வகை ஆபத்து, அழிவு, நஷ்டம், பயம் முதலியவற்றிலிருந்தும் அநீதியிலிருந்தும் காப்பாற்றி இவைகளால் தங்களுக்கு எவ்வித பாதிப்பும் வராது என்னும் முழு நம்பிக்கையுடன் நிம்மதியாக வாழ வைப்பது அரசின் தலையாய கடமையாகும். கொள்கை 2, பிறப்புரிமை கொள்கை. மூச்சுவிட காற்று எந்த கஷ்டமும் இல்லாமல் கிடைப்பது எவ்வாறு ஒவ்வொரு மனிதருக்கும் பிறப்புரிமையோ அவ்வாறே சிறந்த ஊட்டச்சத்து மிக்க உணவு, மருத்துவ வசதி, வீட்டு வசதி, உடை, பாதுகாப்பு, படிப்பு, மின்சாரம், உடற்பயிற்சி, பொழுதுபோக்கு, ஓய்வு உட்பட அனைத்து மனித அடிப்படை தேவைகளும் எந்த கஷ்டமும் இல்லாமல் கிடைப்பதும் ஒவ்வொரு மனிதருக்கும் பிறப்புரிமை ஆகும். ஒவ்வொரு மனிதருக்கும் தனது தன்னிலை ஆக்கத்தை, அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை அடைய வாய்ப்பு கிடைப்பதும் அவரது பிறப்புரிமை ஆகும். கொள்கை 3, நம் நாட்டின் அதிக மக்கள் தொகை நம் நாட்டின் பலமே அன்றி பலவீனம் அல்ல. கொள்கை 4, இந்தியர்களாய நாம் அறிவிலோ திறமைகளிலோ ஆற்றலிலோ பிற எந்த நாட்டவர்களுக்கும் குறைந்தவர்கள் அல்ல. கொள்கை 5, தட்டுப்பாட்டிற்கும் வறுமைக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் அனைத்து மக்களின் அனைத்து தேவைகளையும் முழுமையாக பூர்த்தி செய்யும் அளவுக்கு எல்லா வளங்களும் நம்மிடம் உள்ளன. இவ்வளங்களை நம் தேவைகளுக்கு மாற்றி அமைப்பதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் உள்ள குறைபாடுகளே தட்டுப்பாட்டிற்கும் வறுமைக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம். கொள்கை 6, குற்றங்களை குறைப்பதற்கான சூத்திரம். மனிதர்கள் நேர்மையாக இருந்தாலே அனைத்து மனித அடிப்படை தேவைகளும் எந்த கஷ்டமோ தட்டுப்பாடோ இன்றி எளிதாக கிடைத்தால் சமுதாயத்தில் தவறுகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்துவிடும். கொள்கை 7, யோசித்து புத்திபூர்வமாக எடுக்கும் முடிவுதான் சிறந்ததே அன்றி உணர்ச்சி பூர்வமாக எடுக்கும் முடிவு சிறந்ததல்ல. வான்புகழ் வள்ளுவர் தனது 542வது குறள் வழியாக கூறிய அறவுரை என்னவென்றால், வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அதாவது எவ்வாறு இவ்வுலகில் உயிர்களெல்லாம் மழையை நம்பியே வாழ்கின்றனவோ அவ்வாறே குடிமக்கள் அனைவரும் ஆள்வோரின் நல்லாட்சியை நம்பியே வாழ்கின்றனர். ஆகவே
மனித வளத்திலும் இயற்கை வளங்களிலும் தட்பவெட்ப நிலையிலும் தலை சிறந்த தமிழகம் சோமாலியா மற்றும் சிரியா போல கெட்டு குட்டிச்சுவராவதிலிருந்து காப்பாற்றி உலகின் தலை சிறந்த சொர்க்க பூமியாக வெகு விரைவில் மாற்றி அனைவரும் ஆனந்தமாக வாழ நாம் ஆட்சி அமைப்பதே மிக சிறந்த வழி என்பதால் அதற்காக நாம் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க உள்ளோம். நம் ஆட்சியில் தமிழக அரசு உலகிலேயே முன்னோடியாக குடிமக்களிடம் எந்த வரியும் வசூலிக்காமல் இருப்பது மட்டுமல்லாமல் குடிமக்களுக்கு மாதந்தோறும் பணமும் கொடுக்கும். இத்துடன் அனைத்து குடிமக்களுக்கும் நல்ல சம்பளத்துடன் கூடிய மிக சிறந்த வேலைகளையும் அரசே கொடுக்கும். இதற்காக நாம் ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்தில் 75 லட்சம் பேருக்கும், இரண்டாவது வருடத்தில் 1,55,00,000 பேருக்கும், மூன்றாவது வருடத்தில் 3,35,00,000 பேருக்கும் அதிக சம்பளத்துடன் கூடிய மிக சிறந்த வேலை வாய்ப்புகளை அளிக்கும்படி தமிழக அரசால் எக்கச்சக்கமான தலை சிறந்த தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களை துவக்கும் திட்டங்கள் நம்மிடம் தயார் நிலையில் உள்ளன. இதனால் நம் ஆட்சி தொடங்கிய 3 வருடங்களுக்குள் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல சம்பளத்துடன் கூடிய மிக சிறந்த வேலைகளை அளித்த பின் வேலைக்கு ஆள் தமிழகத்தில் இல்லாத காரணத்தால் வெளி மாநிலங்களில் உள்ளவர்களுக்கும் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். இத்தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகும் பொருட்களை நம் நாட்டில் விற்பது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும். இதனால் தமிழகத்திற்கு நிறைய லாபம் கிடைக்கும். இத்தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மூலம் கிடைக்கும் லாபத்தில் 1/3 பங்கை அந்தந்த தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படும். அடுத்த 1/3 பங்கு தமிழக அரசின் செலவுகளுக்காக எடுக்கப்படும். இதனால் நாம் ஆட்சி அமைத்த 2 வருடங்களுக்குள் சிகரெட், படிம எரிபொருட்கள் அதாவது ஃபாசில் ஃபியூயல் போன்ற எதிர்மறை பட்டியலில் உள்ளவற்றை தவிர மற்றவைகளுக்கு தமிழக அரசின் அனைத்து வரிகளும் பாதியாக குறைக்கப்பட்டு படிப்படியாக 3 வருடங்களுக்குள் அனைத்து வரிகளும் அறவே ஒழிக்கப்படும். மீதமுள்ள 1/3 பங்கை தமிழக குடிமக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பகிர்ந்து அளிக்கப்படும். இவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படும் தொகை ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக நாம் ஆட்சி அமைத்த 4வது வருடத்தில் மாதந்தோறும் 25,750 ரூபாய்க்கும், 5வது வருடத்தில் மாதந்தோறும் 32,200 ரூபாய்க்கும் குறையாமலும் அதன் பின் மிக அதிக அளவிலும் கூடிக்கொண்டே இருக்கும். அரசு வரிகளை அகற்றுவதால் எல்லா பொருட்களின் விலைகளும் கணிசமாக குறையும். தமிழகத்தில் யாரும் தங்களுக்கு தேவையான எந்த பொருளோ பணமோ இல்லாமல் எக்காரணத்தாலும் சிரமப்படக்கூடாது. ஆகவே நாம் ஆட்சி அமைத்த 100வது நாளிலிருந்து தமிழக குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் தங்களிடம் போதிய பணம் இல்லாவிட்டாலும் கஷ்டமில்லாமல் கண்ணியமாக வாழ தேவையான அனைத்து வகை உணவு தானியங்கள், காய்கனிகள், வீட்டு தட்டுமுட்டு சாமான்கள், துணிமணிகள், மருந்துகள் உட்பட அனைத்து பொருட்களையும் தேவையான பணத்தையும் தமிழக அரசிடமிருந்து எவ்வித சிரமமோ பாரபட்சமோ இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். நாம் ஆட்சி அமைத்த 50வது நாளிலிருந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் 365வது நாளிலிருந்து அனைத்து தமிழக குடிமக்களும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட உணவகங்களிலிருந்து தங்களுக்கு தேவையான பால், முட்டை உட்பட அனைத்து சிறந்த சுவையான சத்தான உணவுகளை காசு கொடுக்காமலேயே உண்ணலாம். அனைத்து மாணவர்களும் மடிக்கணினி, சைக்கிள், பாடப்புத்தகங்கள் உட்பட தங்களுக்கு தேவையான அனைத்தையும் அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இவைகளை தவிர ஏழை பெண்களின் திருமணங்களுக்கு உதவவும், விதவை திருமணங்கள் மற்றும் கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கவும் ரூபாய் 1,00,000 வரை ரொக்கமும் இத்துடன் 8 கிராம் வரை தங்கமும் தமிழக அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம் ஆட்சியில் இனாம் கொடுத்து குடிமக்களை சோம்பேறிகளாக்கி அவர்களது சுயமரியாதையை கெடுக்க விரும்பவில்லை. ஆகையினால் தமிழ்நாடு அரசிடமிருந்து மக்கள் பெற்றுக்கொள்ளும் பணத்தையும் பொருட்களுக்கான விலையையும் தங்கள் குடும்பத்தில் உள்ள முதல் நபருக்கு அரசு வேலை அளித்தவுடன் சுலப தவணை முறையில் சிறிதும் கஷ்டமில்லாமல் அரசாங்கத்திற்கு திருப்பிக் கொடுத்தால் போதும். குடிமக்களுக்கும் தாங்கள் இனாம் வாங்கவில்லை என்பதால் உலக தரத்திலான தாங்கள் விரும்பும் உணவுப் பொருட்கள் அனைத்தையும் தங்கள் தேவைக்கு முழுமையாக உரிமை கோரிக்கை அதாவது டிமாண்ட் செய்து பெற்றுக்கொள்ள முடிவதுடன் தங்களது
சுயமரியாதையும் குறையாது. நாம் ஆட்சி அமைத்த 2 வருடங்களுக்குள் ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒரு நபருக்கும் 3 வருடங்களுக்குள் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல சம்பளத்துடன் கூடிய மிக சிறந்த வேலைகளை நிச்சயமாக தமிழக அரசு கொடுக்கும் என்பதால் அரசாங்கத்திற்கு மேற்கூறிய திட்டத்திற்கு அதிக பணம் செலவாகாது. பெரிய தொழில் அதிபர்களுக்கு கோடி கோடியாக கடன்களை கொடுக்கும் போது குடிமக்களின் உணவு உட்பட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து நாட்டின் மனித வளத்தை முன்னேற்றுவதற்காக 1 வருடத்திற்குள் தவணை முறையில் நிச்சயமாக திரும்ப கிடைக்க துவங்கும் சிறிய கடன்களை அரசு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. குடிமக்கள் வேலை செய்யாமல் சோம்பேறிகளாக இருந்தால் நாடு பின்னோக்கி தள்ளப்படும். ஆகவே இதை தடுக்கவும் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் பள்ளிக்கு செல்வதை ஊக்கப்படுத்தவும் 22 வயது முதல் 56 வயது வரை உள்ள யாராவது அரசாங்கம் வேலை அளித்தும் வேலைக்கு செல்லவில்லை என்றாலோ அல்லது 18 வயதுக்கு கீழ் உள்ள யாராவது 12ஆம் வகுப்பு முடிக்கும் முன் படிப்பை நிறுத்திவிட்டாலோ அந்த நபரின் குடும்பத்திற்கு பணம் கொடுக்காமல் பொருட்களும் உணவும் தமிழக அரசிடமிருந்து பெறும் சலுகையும் மற்றும் அரசாங்க தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மூலம் கிடைக்கும் லாபத்தை பகிர்ந்தளிக்கும் பங்கும் கிடைக்காது. எந்த நபராவது ஆரோக்கியமின்மையால் வேலைக்கு அல்லது பள்ளிக்கு செல்ல முடியாவிட்டாலோ அல்லது உயர் படிப்பு படிப்பதால் வேலைக்கு செல்ல முடியாவிட்டாலோ பாதிப்பு வராவண்ணம் அந்த நபரின் குடும்பத்திற்கு இந்த விதியிலிருந்து விலக்களிக்கப்படும். இத்திட்டங்கள் உலகின் மிக தலை சிறந்த முன்னோடி திட்டங்கள் என்பதால் தமிழகத்தின் பெருமை பழங்காலத்தை போல் மீண்டும் உயரும். இத்திட்டங்களைப் போல் தமிழகத்தை வெகு விரைவில் சொர்க்க பூமியாக்கும் மிக வலிமை மிக்க மிகவும் பலன் தரக்கூடிய மற்றும் மேலாண்மை மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட, திரும்பவும் சொல்லுகின்றேன், ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட புதுமையான திட்டங்கள் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் செயல்படுத்தும்படி நம்மிடம் தயார் நிலையில் உள்ளன. இத்திட்டங்கள் அனைத்தையும் இச்சொற்பொழிவில் கூற நேரமில்லாத காரணத்தாலும் தேர்தலுக்கு முன் வெளியில் சொன்னால் பிற அரசியல் கட்சிகள் அவர்களது தேர்தல் அறிக்கைகளில் நமது இந்த சிறந்த கண்டுபிடிப்புகளையும் திட்டங்களையும் சேர்த்து ஓட்டு போடும் மக்களின் மனதில் குழப்பத்தை உண்டாக்கி நம் கட்சிக்கு சேர வேண்டிய ஓட்டுக்களை அக்கட்சிகள் ஏமாற்றி வாங்கி விடுவதுடன் ஒருவேளை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் வரவே வரமாட்டார்கள் அவர்கள் ஆட்சிக்கு. ஏனென்றால் நம் தமிழக மக்கள் தற்போது விழித்துக் கொண்டார்கள். இனிமேலும் ஏமாற நம் தமிழக மக்கள் முட்டாள்கள் அல்ல. இருந்தாலும் சொற்பொழிவின் கருத்து லாஜிக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒருவேளை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தமிழகத்தை இன்னும் அதிகமாக குட்டிச்சோறாக்கி விடுவார்கள் என நாங்கள் பயப்படுவதாலும் எளிமையாகவும் சுருக்கமாகவும் கூற முடிந்த சில திட்டங்களை மட்டுமே எடுத்துக்காட்டுக்காக இச்சொற்பொழிவில் கூறுகின்றேன். இச்சொற்பொழிவை முழுமையாக கேட்க நீங்கள் செலவழிக்கும் நேரம் நம் நாட்டை முன்னேற்ற நீங்கள் செய்யும் மிகப்பெரிய முதலீடு. இந்த முதலீடு நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் நம் நாட்டிற்கும் மிகுந்த பலன் தரும். ஆகவே தயவு செய்து இச்சொற்பொழிவை முழுமையாக புரிந்து அதன் பின் தங்கள் மனசாட்சிப்படி முடிவெடுக்க மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இது உங்களுக்கும் நம் சந்ததியினருக்கும் நம் தாய் திரு நாட்டிற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய தார்மீக கடமையாகும். நாம் ஆட்சிக்கு வந்த 12வது மாதத்திலிருந்தே தமிழகத்தில் உள்ள 65 வயதுக்கு மேற்பட்ட போதிய வருமானம் இல்லாத அனைவருக்கும் அவர்களது நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்ய ஒவ்வொரு நபருக்கும் அவரவர் படிப்புக்கேற்ப மொத்த மாத வருமானம் 7500 ரூபாய்க்கு குறைவில்லாமல் கிடைக்கும்படிக்கு முதியோர் உதவித் தொகையை தமிழக அரசு அளிக்கும். இவைகளை தவிர அனைவருக்கும் உலகின் தலை சிறந்த மருத்துவ வசதிகளை அவர்களிடம் பணம் இல்லாவிடனும் அரசே அளிக்கும். இவ்வாறு நாம் ஆட்சி அமைத்த 365வது நாளிலிருந்தே தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எவ்வித இடர்பாடோ தட்டுப்பாடோ தங்குதடையோ இன்றி தங்களது பிறப்புரிமைகளான சிறந்த ஊட்டச்சத்து மிக்க உணவு, மருத்துவ வசதிகள், வீட்டு வசதி, பாதுகாப்பு, உடை, படிப்பு, மின்சாரம், உடற்பயிற்சி, பொழுதுபோக்கு மற்றும் ஓய்வு உட்பட்ட அனைத்து அடிப்படை தேவைகளையும் அவரவர் தேவைக்கு முழுமையாகவும் தொடர்ச்சியாகவும் அவர்களிடம் பணம் இல்லாவிடனும் அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.
ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் அனைத்து கஷ்டங்களும் எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அனைத்து மக்களின் அனைத்து கஷ்டங்களும் நமது ஆட்சியில் முற்றிலுமாக களையப்படுவதுடன் அனைவரின் நியாயமான அனைத்து தேவைகளும் தாமதமில்லாமல் பூர்த்தி செய்யப்பட்டு அனைவரும் ஆனந்தமாக வாழ வழி செய்யப்படும். இதனால் தமிழகம் விரைவில் சொர்க்க பூமியாக மாறிவிடும். இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் ஆபிரகாம் மாஸ்லோவின் உளவியல் கோட்பாட்டின்படி தங்களின் தன்னிலை இயல்பாக்கத்தை, அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை அடைய வாய்ப்பு கிடைக்கும். நம் கட்சியின் வரவு செலவுகள் உட்பட அனைத்து செயல்பாடுகளும் நம் கட்சியின் இணையதளம் வழியாக தெரிந்து கொள்ளும்படி எவ்வித ஒளிவு மறைவுமின்றி முழு ஊடுருவுத்தன்மையுடன் வெளிப்படையாக பராமரிக்கப்படும். நம் கட்சி அரசியலுக்காக அதிக பணம் செலவு செய்யாது. ஆகையால் நேர்மையான நல்லாட்சியை கொடுப்பதில் நம் கட்சிக்கு எந்த சிரமமும் இருக்காது. பணத்தை அதிகமாக செலவு செய்யும் கட்சிகள் செலவு செய்த பணத்தை நிச்சயமாக திரும்ப எடுக்கும். இதுதான் ஊழலின் விதை. நம் கட்சி எந்த பண முதலைகளிடமிருந்தோ பெரிய நிறுவனங்களிடமிருந்தோ ஒரு பைசா கூட நன்கொடை வாங்காது. நம் கட்சி சிறந்த கொள்கைகளை கொண்டது என்பதாலும் பதவிக்காகவோ வேறு எந்த காரணங்களுக்காகவோ கொள்கைகளில் வளைந்து கொடுக்காத காரணத்தாலும் நம் கட்சி தேர்தலுக்கு முன்போ பின்போ வேறு எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காது. நாம் துவங்கும் அரசியல் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியாவது தமிழகத்தை சொர்க்க பூமியாக மாற்றி அனைவரையும் ஆனந்தமாக வாழ வைக்க மேலாண்மை மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட புதுமையான திட்டங்களை கையில் தயார் நிலையில் வைத்துள்ளதா? மேலும் வேறு எந்த கட்சியாவது ஆட்சிக்கு வந்தால் சுயநலம் இல்லாமல் நாட்டு நலனுக்காக மட்டுமே பாடுபட்டு ஊழல் செய்யாமல் ஊழலை முற்றிலுமாக ஒழிக்குமா என உங்கள் மனசாட்சியை கேளுங்கள், சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். உங்கள் மனசாட்சி தெளிவான பதிலை தரும் வரை தயவு செய்து ஆழ்ந்து சிந்தியுங்கள். உங்கள் மனசாட்சி தரும் தெளிவான பதில் இவ்வாறு இருக்கும் போது அக்கட்சிகள் அனைத்தையும் வெறுத்து ஒதுக்குவதுதானே நியாயமும் நம் நாட்டுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நம் சந்ததியினருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய நல்லதும் உங்களது தார்மீக கடமையும் ஆகும். நல்லாட்சி கொடுத்து தமிழகத்தை சொர்க்க பூமியாக மாற்றி அனைவரையும் ஆனந்தமாக வாழ வைக்க முடியும் என்னும் முழு நம்பிக்கையும் அதற்கு தேவையான திட்டங்களும் வழிமுறைகளும் திறமைகளும் ஆற்றலும் நேர்மையும் நம்மிடம் இருக்கின்றன. நமது ஆட்சி உலகிலேயே தலை சிறந்த முழு ஊடுருவுத்தன்மையுடன் கூடிய வெளிப்படையான விஞ்ஞானபூர்வமான ஆட்சியாக இருக்கும். நம் ஆட்சியில் மனித குலத்திற்கு நன்மை பயக்கும் அனைத்து கண்டுபிடிப்புகளும் உடனடியாக தமிழகத்தில் உபயோகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அனைவருக்கும் அனைத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளின் பலன்களும் உடனடியாக கிடைக்கும். ஆகவே தயவு செய்து நமக்கு வாய்ப்பளித்து தமிழகத்தை சொர்க்க பூமியாக மாற்றும்படி அனைவரையும் மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். தயவு செய்து நன்றாக சிந்தியுங்கள். முடிவை உங்கள் மனசாட்சி மட்டுமே எடுக்கட்டும். ஏனென்றால் மனசாட்சி எடுக்கும் முடிவு மட்டுமே சரியான முடிவு. அதன்படி நடப்பதே நியாயமானதும் நல்லதும் ஆகும். ஏமாற்றுக்காரர்களின் உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்களையும் ஓட்டுக்காக அவர்கள் கொடுக்கும் இனாம்களையும் நம்பி ஏமாந்து அவர்களுக்கு வாக்களித்து உங்களது மற்றும் உங்கள் சந்ததியினரின் வாழ்க்கையையும் தமிழகத்தையும் தயவு செய்து கெடுக்க வேண்டாம் என மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிங்கப்பூரின் மக்கள் தொகை அடர்த்தி, அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி, 1 சதுர கிலோமீட்டருக்கு 7697 ஆட்கள். இதன்படி பார்த்தால் 1,30,266 சதுர கிலோமீட்டர்களை கொண்ட தமிழகத்தில் 100 கோடி மக்கள் வாழலாம். தமிழகத்தில் இருக்கும் நிலப்பரப்பையும் கடல் நீரையும் இயற்கை வளங்களையும் மனித வளத்தையும் உலகில் பிற நாடுகளில் தற்போது நடைமுறையில் உள்ள விஞ்ஞான வளர்ச்சிகளையும் உபயோகித்தாலே தமிழகத்தில் 20 கோடிக்கும் அதிகமான மக்கள் எந்த தேவைக்கும் தட்டுப்பாடில்லாமல் ஆனந்தமாக வாழலாம். ஆனால் நாட்டை முன்னேற்றுவதில் சிந்தனையை செலுத்தாத காரணத்தாலும் இந்த விஞ்ஞான யுகத்தில் மனித குலத்திற்கு நன்மை பயக்கும் உலகில் தற்போது நடைமுறையில் உள்ள விஞ்ஞான வளர்ச்சிகளை உபயோகிக்காத காரணத்தாலும் தமிழகத்தில் உள்ள வெறும் 7.5 கோடி மக்களுக்கு கூட உணவும் நீரும் மின்சாரமும் மற்றும் பிற அடிப்படை தேவைகளும் தேவையான அளவுக்கு கிடைக்காமல் பண்டைய கற்காலத்தைப் போல
மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அனைத்து மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்கும் தட்டுப்பாடே இல்லாமல் தரமான நீரை கடல் நீரிலிருந்து எளிதில் பிரித்தெடுக்க முடியும். இந்நாளில் அதை செய்யாமல் மக்கள் மழையையும் காவேரி நதி நீரையும் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. மழையும் காவேரி நீரும் கிடைக்காத போது விவசாயம் பொய்த்து போவதால் நிறைய விவசாயிகள் கடன் தொல்லை தாங்காமல் தற்கொலை செய்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் குடிமக்கள் குடிநீருக்கு கஷ்டப்படுவதுடன் காவேரி நீரை மையமாக வைத்து அரசியலும் நடத்தப்படுகிறது. ஊழல் கட்சிகளின் நோக்கம் ஏழைகள் எப்போதும் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்பதுதான். அப்படி இருந்தால் மட்டும்தான் இனாம் மற்றும் உணர்ச்சி பூர்வ பேச்சுக்களால் அவர்களை எளிதாக ஏமாற்றிக் கொண்டே இருக்க முடியும். நம் ஆட்சியில் தவிர்க்க இயலாத காரணங்கள் இருந்தாலன்றி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை பொதுமக்கள் தமிழக முதல்வரை சந்திக்கலாம். தமிழகம் முழுவதிலிருந்தும் கட்டணமில்லா தொலைபேசி மூலமாக முதல்வர் அலுவலகத்திற்கு பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் புகார்களையும் குறைகளையும் வருடத்தின் எல்லா நாட்களிலும் 24 மணி நேரமும் தெரிவிக்கலாம். இந்த தொலைபேசி அழைப்புகளை உடனடியாக பெற்றுக்கொண்டு வரும் புகார்களையும் குறைகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்யும் அதிகாரம் படைத்த மூத்த IAS அதிகாரிகளை உள்ளடக்கிய குழுக்கள் அனைத்து புகார்களையும் குறைகளையும் முதல்வர் வழிகாட்டுதலின்படி அறவே தாமதமில்லாமல் சிறப்பாக நிவர்த்தி செய்யும். புகார்கள் நள்ளிரவு வேளையில் வந்தாலும் அவசரமாக இருப்பின் முடிவு எடுக்க வேண்டியவர்கள் முதல்வர் உட்பட எவ்வளவு உயர் அதிகாரிகளாக இருப்பினும் அவர்களை உடனடியாக எழுப்பி புகார்களுக்கு சரியான நிவர்த்திகள் உடனடியாக செய்யப்படும். நாம் ஆட்சி அமைத்த முதல் நாளிலேயே டாஸ்மாக் உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள மதுக்கடைகள் அனைத்தும் முற்றிலுமாக மூடப்படுவதுடன் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களின் விற்பனைகளும் முற்றிலுமாக தடை செய்யப்படும். கள்ளச்சாராயமும் தமிழகத்தில் அறவே இருக்காது. போதை பழக்கத்திலிருந்து விடுபட உடற்பயிற்சி, யோகாசனம், ஆழ்நிலை தியானம், போதை மருத்துவம், மறுவாழ்வு மற்றும் கவுன்சிலிங் முதலியவைகளுக்கான மையங்கள் தேவைக்கு குறைவில்லாமல் தமிழகம் முழுவதும் திறக்கப்படும். நாம் ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்திலேயே குடிநீர் இணைப்புக்கான கட்டணமும் மருந்துகளுக்கான வரிகளும் அகற்றப்படுவதுடன் மின் கட்டணமும் பாதியாக குறைக்கப்படும். டாஸ்மாக் ஊழியர்கள் அனைவரும் வேறு அரசு பணிகளில் அமர்த்தப்படுவார்கள். வேலையிழந்த மக்கள் நல பணியாளர்கள் அனைவரும் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார்கள். விவசாயத்திற்கு மின் இணைப்பு உடனடியாகவும் இலவசமாகவும் அளிக்கப்படும். டாஸ்மாக் ஊழியர்களும் சத்துணவு ஊழியர்களும் மற்றும் தமிழக அரசால் தற்காலிக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள அனைத்து ஊழியர்களும் நாம் ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்திலேயே பணி நிரந்தரம் செய்யப்படுவதுடன் அவர்களுக்கு அவர்களது சமநிலையில் இதர தமிழக அரசு துறைகளில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு இணையான ஊதியமும் பிற வசதிகளும் அவரவர் வேலைக்கு சேர்ந்த தேதியிலிருந்து முன் தேதியிட்டு நாம் ஆட்சி அமைத்த 3 மாதங்களுக்குள் மொத்தமாக வழங்கப்படும். தமிழகத்தை ஒட்டி கடல் இருப்பதால் தமிழகத்தின் குடிநீர், விவசாயம், தொழிற்சாலைகள் மற்றும் அனைத்து தேவைகளுக்கும் வேண்டிய தரமான தண்ணீரை கடல் நீரிலிருந்து பிரித்தெடுத்து நாம் ஆட்சிக்கு வந்த 2 வருடங்களுக்குள் தமிழகத்தில் ஒவ்வொருவருக்கும் தினமும் குறைந்தது 100 லிட்டரும் 3 வருடங்களுக்குள் 200 லிட்டரும் அதற்கு பின் எவ்வளவு தேவைப்பட்டாலும் தட்டுப்பாடில்லாமல் உலக தரத்தில் நல்ல குடிநீரை வழங்குவோம். தமிழகத்தில் உள்ள தரிசு நிலங்கள் உட்பட அனைத்து நிலங்களிலும் முழு விவசாயம் செய்ய தேவைப்படும் தண்ணீர் தேவையில் நாம் ஆட்சிக்கு வந்த முதல் 2 வருடங்களுக்குள் குறைந்தது 35%, 2.5 வருடங்களுக்குள் குறைந்தது 70% மற்றும் 3 வருடங்களுக்குள் முழு தேவையையும் விட அதிகமான அளவு தண்ணீரை கடல் நீரிலிருந்து பிரித்தெடுத்து தமிழகத்தில் உள்ள தரிசு நிலங்கள் உட்பட அனைத்து நிலங்களிலும் பொதுமக்களும் அரசாங்கமும் மற்றும் தனியார் அரசு கூட்டாண்மை முறையிலும் துல்லிய பண்ணையம் அதாவது பிரிசிஷன் ஃபார்மிங் மூலமாக இயற்கை வேளாண்மை அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங்கை செய்து நாம் ஆட்சிக்கு வந்த 3 வருட காலத்திற்குள் நம் தேவையை விட அதிகமான அளவில் மாசற்ற தானியங்களை உற்பத்தி செய்து நம் தேவை போக மீதமுள்ள தானியங்களை பதப்படுத்தி மதிப்பை கூட்டி பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதிக அளவில் அந்நிய செலாவணியை ஈட்டி நம் தமிழகத்தை வளம் கொழிக்கச் செய்வோம். நாம் ஆட்சி அமைத்த
3 வருட முடிவிற்குள் கடல் நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் தண்ணீரின் அளவு நமது தேவையை விட அதிகமாக இருக்கும் என்பதால் காவேரி நீர் தமிழகத்திற்கு தேவை இருக்காது. 10 கிலோமீட்டருக்கு உட்பட்ட உலகின் மேல்மட்டத்தில் இருக்கும் புவி வெப்ப ஆற்றல், அதாவது ஜியோ தெர்மல் எனர்ஜி, உலகிலுள்ள மொத்த எண்ணெய் வளத்தின் வெப்ப ஆற்றலை போல் 50,000 மடங்கு அதிகமாகும். இந்த புவி வெப்ப ஆற்றலிலிருந்து மாசற்ற மின்சக்தியை நம் அனைத்து தேவைகளை விட பன்மடங்கு அதிகம் எடுக்க முடியும். பல வெளிநாடுகளில் இத்தொழில்நுட்பம் வெற்றிகரமாக நடைமுறையில் உள்ளது. ஆகவே நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சூரிய சக்தி, காற்றாலைகள் மற்றும் புவி வெப்ப ஆற்றல் போன்றவைகள் மூலம் நமது தேவையை விட அதிக அளவில் மாசற்ற மின்சாரத்தை உற்பத்தி செய்து வோல்டேஜ் ஏற்ற இறக்கம் மற்றும் மின்வெட்டு இல்லாத மின்சாரத்தை அனைத்து தேவைகளுக்கும் முழுமையாக நாம் ஆட்சிக்கு வந்த 1.5 வருடங்களுக்குள் 35% ஊர்களுக்கும், 2.5 வருடங்களுக்குள் 75% ஊர்களுக்கும் மற்றும் 3 வருடங்களுக்குள் தமிழகம் முழுவதும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கச் செய்து தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக நிச்சயமாக மாற்றுவோம். இதனால் தமிழகத்தில் ஸ்டெபிலைசர், இன்வெர்டர் மற்றும் அணுமின் நிலையம் போன்றவைகள் தேவைப்படாது. தமிழகத்தில் வோல்டேஜ் ஏற்ற இறக்கம் மற்றும் மின்வெட்டு ஆகியவைகள் நிச்சயமாக அறவே இருக்காது. இதை மீறி நாம் ஆட்சி அமைத்த 37வது மாதத்திலிருந்து தொழில்நுட்ப கோளாறு உட்பட எக்காரணத்தினாலாவது மின்வெட்டு அல்லது வோல்டேஜ் ஏற்ற இறக்கம் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மின் இணைப்புக்கும் சராசரி 6 மாத மின் கட்டணம் நஷ்ட ஈடாக கொடுக்கப்படும். முதலமைச்சர் உட்பட உயர் பதவியில் இருப்பவர்கள் ஊழல் செய்யாமலும் ஊழலை எதிர்ப்பவர்களுமாக இருந்தால் மட்டும்தான் கீழ்ப்பணியாளர்கள் ஊழலில் ஈடுபட மாட்டார்கள். ஆகவே ஊழலை வேரோடு ஒழிக்கவும், ஊழல் இல்லாத நிர்வாகம் அமையவும் பதவியில் இருக்கும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் மீதான ஊழல் புகார்களையும் விசாரிக்கும் அதிகாரங்களை கொண்ட லோக் ஆயுக்தா நீதிமன்றம் தமிழகத்தில் நாம் ஆட்சிக்கு வந்த உடனேயே வெகு விரைவில் செயல்பட துவங்கும். பொது சேவை உத்தரவாத திட்டத்தையும் உடனே கொண்டு வருவோம். நம் ஆட்சியில் காவல்துறை நேர்மையாகவும் திறமையாகவும் செயல்பட அரசியல்வாதிகளின் தலையீடு முற்றிலுமாக தவிர்க்கப்படுவதுடன் பொதுமக்களை காவல்துறையினர் பண்புடனும் மனிதாபிமானத்துடனும் நடத்துவார்கள். ஐக்கிய நாடுகளின் பரிந்துரைக்கு ஏற்ப போலீசின் எண்ணிக்கை 1 லட்சம் பொதுமக்களுக்கு 222க்கு குறையாமல் பராமரிக்கப்படும். இதற்காக நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் காவல்துறையில் தற்போது இருக்கும் போலீசுடன் புதிதாக தேவையான நபர்கள் கட்சி தலையீடில்லாமல் நேர்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்படுவார்கள். நம் நாட்டில் தற்போது நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்தால் சிறப்பாக வாழ முடியாது என்னும் சூழல் நிலவுவது மட்டுமல்லாமல் நாட்டு நலன் கருதி தவறுகளையும் குற்றங்களையும் ஆபத்துகளையும் தடுப்பதற்காக நேர்மையாக காந்திய வழியில் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் பொதுநல அவா கொண்ட நல்லவர்களை பழிவாங்கும் அதிகார துஷ்பிரயோகங்களும் அராஜகங்களும் கொடுமைகளும் சிறிதளவு மனசாட்சியோ கூச்சமோ அச்சமோ இல்லாமல் இருமாப்பு கலந்த தைரியத்துடன் வெளிப்படையாகவே நடைபெறுகின்றன. குற்றம் செய்பவர்களை கண்டுபிடித்து உடனடியாக தண்டனை அளித்தால் குற்றம் செய்ய எல்லோரும் பயப்படுவார்கள். ஆகவே நாம் ஆட்சி அமைத்த முதல் நாளிலிருந்து யார் வேண்டுமானாலும் தங்களது உடைகளில் பொத்தான், எழுதுகோல், பதக்கம் உட்பட பல வடிவங்களிலும் தங்களது உடம்பில் மூக்கு கண்ணாடி, ப்ளூடூத் கை கடிகாரம் உட்பட பல வடிவங்களிலும் மிகச்சிறிய புகைப்பட கருவிகள் மற்றும் ஒலிப்பதிவு கருவிகளை எல்லா கோணங்களிலிருந்தும் ஒளி மற்றும் ஒலிகளை உள்வாங்கும்படி அவர்கள் விரும்பும் எண்ணிக்கைகளில் இரகசியமாகவோ அல்லது வெளியில் தெரியும்படியோ பிறருக்கு தொந்தரவில்லாத வகைகளில் பொருத்திக் கொள்ளலாம். இரகசியம் காக்கப்பட வேண்டிய இடங்களை தவிர முதலமைச்சர் அறை மற்றும் முதலமைச்சர் அலுவலகம் முதல் அனைத்து அரசு அலுவலகங்கள் உட்பட எல்லா இடங்களுக்கும் இத்தகைய ஒளி ஒலி பதிவு கருவிகளுடன் செல்ல அனுமதி அளிக்கப்படும். இந்த ஒளி ஒலி பதிவு கருவிகள் உள்வாங்கும் ஒளி ஒலிகளை தாங்கள் கொண்டு செல்லும் சிறிய கருவிகளில் பதிவு செய்யவோ அல்லது வேறு இடங்களில் வைத்திருக்கும் கருவிகளுக்கு கம்பி இல்லா முறையில் அனுப்பவோ செய்யலாம். இவைகளை பிறருக்கு தொந்தரவில்லாதபடி செய்ய வேண்டும். இதேபோல் வாகனங்களிலும் ஒளி ஒலி பதிவு கருவிகளை இரகசியமாகவோ
வெளிப்படையாக தெரியும்படியோ பிறருக்கு தொந்தரவில்லாமல் பொருத்திக் கொள்ளலாம். இவைகள் மூலமாக தமிழகத்தில் அனைவருக்கும் தங்களது செயல்பாடுகள் அனைத்தும் முழுமையாக பதிவு செய்யப்படுகின்றன என்னும் உணர்வினாலும், தவறோ குற்றமோ செய்தால் நிச்சயமாக உடனடியாக கண்டுபிடிக்கப்படுவதுடன் தண்டனையும் கிடைக்கும் என்னும் பயத்தாலும், வறுமை, அறியாமை, நோய் உட்பட அனைத்து தீமைகளும் தமிழகத்தை விட்டு அறவே அகற்றப்பட்டு பணம் இல்லாவிடனும் எக்குறையும் இல்லாமல் தேவையான அனைத்து வசதிகளும் பெற்று சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ எந்த பொய்யோ ஏமாற்றுதலோ தவறோ குற்றமோ செய்ய வேண்டிய தேவையில்லை என்னும் சூழல் வந்து விடுவதாலும் தமிழகத்தில் தவறுகள் மற்றும் குற்றங்கள் உடனடியாக நிச்சயமாக வெகுவாக குறையும். நாம் ஆட்சிக்கு வந்த முதல் அல்லது இரண்டாவது நாளிலிருந்து முதல் மந்திரியின் அறையிலும் அலுவலகத்திலும் நடைபெறும் இரகசியம் காக்க வேண்டியவற்றை தவிர மற்ற அனைத்து நிகழ்வுகளும் மற்றும் சட்டசபையில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளும் எவ்வித மறைவுமின்றி துல்லியமாக எல்லா கோணங்களிலும் வீடியோ எடுக்கப்பட்டு அசல் ஒலியுடன் எவ்வித தணிக்கையும் இன்றி நேரடியாக காணொலி மூலமாக வெளியிடப்படும். அவ்வாறே நாம் ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்திலிருந்து இரகசியம் காக்க வேண்டிய ஆவணங்களை தவிர முதல் மந்திரியின் அலுவலகத்தில் உள்ள அனைத்து ஆவணங்களும் அன்றன்றைய தேதியிலேயே எவ்வித தணிக்கையோ மறைவோ இன்றி துல்லியமாக அரசு இணையதளத்தில் வெளியிடப்படும். இதேபோல் நாம் ஆட்சி அமைத்த 5 மாதங்களுக்குள் அனைத்து தமிழக அரசு அலுவலகங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் இரகசியம் காக்க வேண்டியவற்றை தவிர மீதி அனைத்தையும் எவ்வித மறைவுமின்றி துல்லியமாக எல்லா கோணங்களிலும் வீடியோ எடுக்கப்பட்டு அசல் ஒலியுடன் எவ்வித தணிக்கையுமின்றி நேரடியாக காணொலி மூலமாக வெளியிடப்படும். அவ்வாறே நாம் ஆட்சி அமைத்த 5 மாதங்களுக்குள் இரகசியம் காக்க வேண்டியவற்றை தவிர மற்ற அனைத்து தமிழக அரசு ஆவணங்களும் அன்றன்றைய தேதியிலேயே எவ்வித தணிக்கையோ மறைவோ இன்றி முழுமையாக அரசு இணையதளத்தில் வெளியிடப்படும். முதல் மந்திரியிலிருந்து கடைநிலை அரசு ஊழியர் வரை அனைத்து தமிழக அரசு ஊழியர்கள், அவர்களின் வாழ்க்கை துணை மற்றும் அவர்களை சார்ந்துள்ள அனைவரின் சொத்து விவரங்கள், வருமானம் மற்றும் வருமான வரி தாக்கல் விவரங்கள் முதலியவைகள் அனைத்தும் ஒவ்வொரு வருடமும் அரசாங்க இணையதளத்தில் வெளியிடப்படும். இவைகள் மூலமாக நம் ஆட்சியில் அரசாங்க செயல்பாடுகள் அனைத்தும் முழு ஊடுருவு தன்மையுடனும் வெளிப்படையாகவும் தெரியும்படி செய்வதால் முதலமைச்சர் உட்பட அனைத்து அரசு ஊழியர்களும் தினமும் எவ்வளவு நேரம் வேலை செய்கிறார்கள், எவ்வாறு வேலை செய்கிறார்கள், என்ன வேலை செய்கிறார்கள் என முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ளவும் கண்காணிக்கவும், அவர்களது பணிகளில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும், கேள்வி கேட்கவும், திருத்தவும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாய்ப்பு கிடைக்கும். முதலமைச்சர் உட்பட அனைத்து அரசு ஊழியர்களும் தங்கள் செயல்பாடுகளை குடிமக்கள் எப்போதும் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வினால் நேர்மையாகவும் திறமையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் முழுமையாகவும் தவறு செய்யாமலும் செயல்படுவதை தவிர வேறு வழியே இல்லை. அவ்வாறு செயல்பட முடியாதவர்கள் குடிமக்களின் பார்வைக்கும் கேள்விக்கும் பயந்து தாங்களாகவே பணி விலக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அரசாங்க அலுவலகங்களில் ஒலி பதிவு கருவிகளுடன் பொதுமக்கள் செல்வதாலும் அனைத்து அரசாங்க அலுவலகங்கள் முழுவதும் இச்சொற்பொழிவில் உள்ளபடி ஒலி பதிவு செய்யப்பட்டு காணொலி மூலமாக யார் வேண்டுமானாலும் பார்க்கும்படி ஒளிபரப்ப இருப்பதாலும் அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்கவோ லஞ்சம் கொடுக்க தூண்டும் வகையிலோ செயல்பட மாட்டார்கள். அவ்வாறு செயல்பட்டால் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். லஞ்சம் கொடுப்பவர்கள், வாங்குபவர்கள் மற்றும் குடிமக்களிடம் வசூல் செய்யும் அரசியல்வாதிகள் ஆகியவர்களின் அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை நீதிமன்றம் குற்றத்தை உறுதி செய்து தீர்ப்பு அளித்த உடனேயே அரசால் பறிமுதல் செய்வது, அவர்களை பணி நீக்கம் செய்வது, அவருக்கு சேர வேண்டிய பணத்தை முழுமையாக பறிமுதல் செய்வது ஆகிய இத்தண்டனைகளுடன் குறைந்தது 10 வருட கடுங்காவல் தண்டனை மற்றும் ஊழல் செய்ததை கண்டுபிடித்த தேதியிலிருந்தே ஊழல் செய்தவரின் அனைத்து சொத்துக்களும் அரசின் பெயருக்கு தானாகவே இணைப்பு, அதாவது அட்டாச் ஆவது போன்ற ஊழலுக்கு எதிரான மிக கடுமையான சட்டங்கள் நம் ஆட்சியின்
முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும். இதேபோல் லஞ்சம் உட்பட அனைத்து குற்றங்களையும் உடனடியாக வெகுவாக குறைப்பதற்காக ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட புதுமையான திட்டங்கள் நம்மிடம் தயாராக உள்ளன. நம் ஆட்சியில் நல்லாட்சி நடத்துவதற்காக, ஊழலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்காக அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் எவ்வித ஒளிவு மறைவுமின்றி முழு ஊடுருவுத்தன்மையுடன் வெளிப்படையாக இருக்கும்படி மிகச் சிறந்த செயல்பாட்டு முறைகளை வடிவமைத்துள்ளோம். இதனால் தமிழகத்தில் லஞ்சமும் உடனடியாக வெகுவாக குறைந்து விரைவில் இல்லாமல் போகும். நம் மக்கள் தொகையில் சரிபாதி உள்ள மகளிரின் திறமைகள் விரயமாவதை தவிர்த்து அவர்களின் திறமைகளால் மனித இனம் பயன்பட அவர்கள் வேலைக்கு செல்வதை அல்லது தொழில் செய்வதை ஊக்கப்படுத்த மிகவும் பாதுகாப்பான மழலைகள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் உலகத் தரத்தில் ஆனால் குறைந்த கட்டணத்தில் தமிழகம் முழுவதும் தட்டுப்பாடில்லாமல் நிறைய திறக்கப்பட்டு சிறந்த முறையில் பயிற்சி பெற்ற திறமையான இச்சேவையில் விருப்பமுள்ள ஆசிரியைகள் மற்றும் ஆயாக்களை கொண்டு நடத்தப்படும். குடும்பத்தில் ஆண்களும் பெண்களும் வேலைக்கு செல்வதால் சமையல் செய்ய போதுமான நேரம் இருக்காததால் தேவையானவர்களுக்கு தரமான உணவு உலகத் தரத்தில் பொது சமையல் கூடங்களில் தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக அனைத்து உணவுகளும் சமையல் செய்ய வேண்டிய தேவைகள் தவிர்க்கப்படுவதுடன் வீடு துப்புரவு செய்தல், துணி துவைத்தல் மற்றும் இஸ்திரியிடல் போன்ற அனைத்து வேலைகளுக்கும் பயிற்சி பெற்ற திறமைசாலிகளின் சேவைகள் தட்டுப்பாடில்லாமல் குறைந்த செலவில் கிடைக்க வசதிகள் செய்யப்பட்டு சமுதாயத்தில் ஆண் பெண் இரு பாலரும் தங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி மனிதகுலம் மிக விரைவில் முன்னேற வழிவகைகள் செய்யப்படும். 2 வருடங்களுக்குள் 4 சாமர்த்திய நகரங்கள், அதாவது ஸ்மார்ட் சிட்டிகளும், அடுத்த 1 வருடத்திற்குள் மேலும் 5 சாமர்த்திய நகரங்களும் தமிழகத்தில் அமைக்கப்படும். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு ஊரிலும் ஐடி கம்பெனிகளும் தொழிற்சாலைகளும் துவங்கப்படும். இதனால் ஊரில் இருந்து வேலைக்காக பெரிய நகரங்களுக்கு செல்லாமல் தங்கள் வீட்டிலேயே வசதியாக தங்கி வேலை பார்க்கலாம். இதனால் நாட்டின் முதுகெலும்பான கிராமங்கள் விரைவில் வளர்ச்சி அடைவதுடன் நாடும் மிக விரைவில் வல்லரசாகும். காந்தியடிகளின் கனவும் நனவாகும். தமிழகத்தில் நாம் ஆட்சி அமைத்த 2.5 வருட காலத்திற்குள் அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகள் பன்மடங்கு பெருகி தமிழகம் அறிவாற்றலிலும் செழிப்பிலும் செல்வத்திலும் நீதியிலும் சந்தோஷத்திலும் ஆனந்தத்திலும் சிறந்ததாக திகழும். எல்லா ஊர்களிலும் அதிக எண்ணிக்கைகளில் அரசு உணவகங்கள் திறக்கப்பட்டு தற்போது உள்ளதை விட தரமும் சுவையும் மிகுந்த பல வகை உணவுகள் மிகவும் சுகாதாரமான முறையில் சமையல் செய்யப்பட்டு தற்போதைய விலையை விட குறைந்த விலையில் வழங்கப்படும். எக்காரணத்தாலும் குப்பை லாரிகளில் காய்கனிகள் மற்றும் உணவு தானியங்கள் உட்பட எந்த உணவுப் பொருட்களும் அரசு உணவகங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட மாட்டாது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் விதவைகளுக்கும் கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு உட்பட அனைத்து துறைகளிலும் முன்னுரிமை அளிக்கப்படும். தமிழகத்தில் முதியோர்கள் ஓய்வு பெற்ற பின் தங்களது வாழ்க்கையை கவலை இல்லாமல் ஆனந்தமாக கழிப்பதற்கு வசதியாக உலக தரத்தில் அனைத்து வசதிகளுடன் முதியோர் இல்லங்கள் தேவையான அனைவரும் தங்கும் அளவுக்கு நிறைய துவக்கப்படும். ஓய்வு பெற்றவர்கள் தங்களது அறிவுத்திறனை வீணாக்காமல் அவர்களது அறிவால் மனித குலம் பலனடையும்படி அவர்களது அறிவுத்திறனை உபயோகிப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். இவ்வாறு ஓய்வு பெற்ற விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள் போன்றவர்களுக்கு ஆராய்ச்சி செய்யவும், ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள் வெளியிடவும் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு ஓய்வு காலத்திலும் அவர்களது பணம் மற்றும் புகழ் வளர்ச்சியடையும். தமிழகத்தில் அனைவருக்கும் நலமுடன் ஆனந்தமாக வாழ்வதற்குரிய அனைத்தும் கிடைப்பதால் தமிழகத்தில் யாரும் பிச்சை எடுக்க வேண்டிய தேவை அறவே இருக்காது. இதை மீறி யாராவது தமிழகத்தில் பிச்சை எடுத்தால் அவர்களை மறுவாழ்வு இல்லங்களில் தங்க வைப்பதுடன் அவர்களுக்கு தகுந்த
அரசு வேலைகளும் அளிக்கப்படும். அரசாங்கத்திற்கு ஆலோசனைகள் வழங்க அனைவருக்கும் வாய்ப்பளிக்கப்படுவது மட்டுமல்லாமல் ஊக்கப்படுத்தவும் படும். இதற்காக அரசு இணையதளத்தில் சிறப்பு வசதிகளும் செய்யப்படும். நல்ல ஆலோசனைகளை எதிர்க்கட்சிகள் உட்பட யார் கொடுத்தாலும் அமல்படுத்தப்படும். அந்த ஆலோசனைகளை கொடுத்தவர்களுக்கு அந்த ஆலோசனைகளால் ஏற்படும் பலன்களை பொறுத்து பணம், சாதனை புள்ளிகள், சான்றிதழ்கள் மற்றும் வெகுமதிகள் அளித்து மக்களிடம் அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கும் பழக்கத்தை ஊக்கப்படுத்தி அதன் மூலம் மக்களுக்கும் அரசுக்கும் நன்மை பயக்க வழி வகுக்கப்படும். உலகம் முழுவதிலும் இருந்து சிறந்த கருத்துக்களை பெற காணொலி கலந்துரையாடல்கள் மூலம் கருத்து பரிமாற்ற கூட்டங்களும் அடிக்கடி நடத்தப்படும். இவைகள் மூலம் பல ஆயிரக்கணக்கானோர்களிடமிருந்து சிறந்த ஆலோசனைகளும் கண்டுபிடிப்புகளும் தமிழக அரசுக்கு வர வாய்ப்புள்ளதால் தமிழகம் அதிவிரைவில் வளர்ச்சி அடையும். நடைமுறையில் உள்ள நல்ல திட்டங்கள் அனைத்தும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின்றி தொடரும். நாம் ஆட்சிக்கு வந்த 3 மாத காலத்திற்குள் மீண்டும் ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும். தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 65ஆக உயர்த்தப்படும். ஆனால் 56 வயதை அடைந்த எந்த அரசு ஊழியரும் தான் விரும்பினால் 6 மாத முன்னறிவிப்பு கொடுத்து அவருக்குரிய முழு ஓய்வூதிய பயன்களுடன் ஓய்வு பெறலாம். நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் விவசாயிகள், மீனவர்கள், அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து உழைக்கும் வர்க்கத்தின் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மனிதாபிமான அடிப்படையில் தீர்த்து வைக்கப்படும். விவசாயத்தை ஊக்குவிக்க வறட்சியால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படின் அந்த முழு நஷ்டத்தையும் தமிழக அரசு விவசாயிகளுக்கு பணமாக கொடுக்கும். தமிழக அப்பாவி மீனவர்களுக்கு இலங்கை கொடுக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க நல்ல பலனளிக்கக்கூடிய பாசாங்கற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மனப்பூர்வமாக எடுக்கும். நாம் ஆட்சிக்கு வந்த பின் வரும் முதல் கல்வியாண்டிலிருந்தே 6வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரை உள்ள அனைத்து பள்ளி பாடத்திட்டங்களிலும் நோய் நொடிகளை பற்றியும் அவை வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை பற்றியும் சுகாதாரம், ஊட்டச்சத்து மிக்க உணவு, உடற்பயிற்சி, யோகாசனம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வுக்கான வழிமுறைகளை உபயோகப்படுத்தி மாணவர்களும் அவர்கள் சார்ந்துள்ள சமூகமும் பயன்பட்டு நோய் நொடிகள் வராமல் தடுப்பதற்கான விரிவான பாடத்திட்டம் அமலுக்கு வரும். பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டங்கள் உலக தரத்திற்கு மேம்படுத்தப்படும். படிப்பை முடித்து வெளிவரும் மாணவர்கள் உடனடியாக பணியேற்கும் திறனுடன் வெளிவரும் விதத்தில் கல்வியின் தரம் உயர்த்தப்படும். நம் ஆட்சி அமைந்த பின் வரும் 3வது கல்வியாண்டிலிருந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி, கல்லூரி மற்றும் இதர கல்வி நிலையங்களில் நிர்வாக இட ஒதுக்கீடு மூலம் தனியார் கல்வி நிலையங்களில் படிக்கும் மாணவர்களை தவிர மற்ற தமிழக மாணவர்கள் படிக்க எவ்வித கட்டணமும் கட்ட தேவையில்லை. நிர்வாக இட ஒதுக்கீடு மூலம் தனியார் கல்வி நிலையங்களில் படிக்கும் தமிழக மாணவர்களுக்கு அவர்கள் கட்ட வேண்டிய கல்லூரி கட்டணத்தில் 90% தொகையையும் மற்றவர்களுக்கு முழு தொகையையும் தமிழக அரசு அந்தந்த கல்வி நிறுவனங்களுக்கு செலுத்தும். தமிழகத்தில் முதியோர் உட்பட அனைவருக்கும் கணினி கல்வி அளிக்கப்படும். நாம் ஆட்சிக்கு வந்த 1 வருடத்திற்குள் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் உலக தரம் வாய்ந்த சிறந்த மருத்துவ வசதிகள் கிடைக்கச் செய்வோம். அலோபதி, அதாவது ஆங்கில முறை மருத்துவக் கல்லூரி இல்லாத தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் நாம் ஆட்சி அமைத்த 2.5 வருடங்களுக்குள் 30% தொகுதிகளிலும் 3 வருடங்களுக்குள் எல்லா தொகுதிகளிலும் தொகுதிக்கு குறைந்தது 1 அலோபதி மருத்துவக் கல்லூரியாவது துவக்கப்படும். 3 வருடங்களுக்குள் தமிழகத்தில் குறைந்தது 4 மருத்துவமனைகளாவது எய்ம்ஸ் தரத்துக்கு குறையாமல் செயல்படும். நாம் ஆட்சிக்கு வந்த 3 வருடங்களுக்குள் தமிழகத்தில் தரம் மிகுந்த தொழிற்சாலைகளை முன்னேறிய நாடுகளையும் சைனாவையும் விட அதிக அளவில் துவக்கி தமிழகத்தை தொழில் வளர்ச்சியில் உலகில் முன்னணியில் திகழ வைத்து நம் தேவை போக மீதமுள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்து
செல்வச் செழிப்பை பெருக்குவோம். நம் ஆட்சியில் ஆபத்தான அனைத்து வேலைகளுக்கும் இயந்திர மனிதர்கள், அதாவது ரோபோக்களை உபயோகப்படுத்துவோம். நாம் ஆட்சி அமைத்த 2 வருடங்களுக்குள் அனைத்து தமிழக அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் இன்றைய சம்பளத்தை விட குறைந்தது 1/2 மடங்கு உயர்த்தப்படும். நாம் ஆட்சி அமைத்த 1 வருடத்திற்குள் தமிழகத்தில் அனைத்து காய்கனிகள் மற்றும் உணவு தானியங்களின் சில்லறை விற்பனை விலைகளும் தற்போதைய விலைகளில் 25 முதல் 50% வரை குறைக்கப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படா வண்ணம் தமிழக அரசு விவசாயிகளிடம் அதிக விலைக்கு வாங்கி குடிமக்களுக்கு குறைந்த விலைக்கு கொடுக்கும். நாம் ஆட்சிக்கு வந்த 15வது நாளிலிருந்து விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யும் கரும்பின் விலை டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயாக உயர்த்தப்படுவதுடன் அரிசி, பால், முட்டை முதலியவைகளின் கொள்முதல் விலைகளும் தற்போதைய விலையை விட 1/2 மடங்கு உயர்த்தப்படும். சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு கரும்பு வாங்கியதில் கொடுக்க வேண்டிய முழு பாக்கி தொகையையும் நாம் ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களுக்குள் கொடுத்தாக வேண்டும். அவ்வாறு கொடுக்க தவறினால் 4வது மாதம் முதல் வாரத்தில் தமிழக அரசு விவசாயிகளுக்கு அந்த பாக்கி தொகையை முழுவதுமாக கொடுத்துவிட்டு பாக்கி தொகை கொடுக்காத சர்க்கரை ஆலைகளை அரசுடைமை ஆக்கும். காட்டு விலங்குகள் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்குள் புகுவது நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் முற்றிலுமாக தடுக்கப்படும். நாம் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழக அரசு உலகின் தலை சிறந்த கருவிகளுடன் கூடிய வானிலை ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் இயற்கை பேரிடர் முன்னறிவிப்பு மையங்களை நாம் வெப்பமண்டலத்தில், அதாவது டிராபிக்கல் சோனில் இருந்தாலும் அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளின் வானிலை மையங்களை விட மிகவும் துல்லியமாக மழையின் அளவையும் நேரத்தையும் மழை பெய்யும் இடங்களையும் முன்கூட்டியே கணித்து தெரிவிக்கும்படி அமைக்கும். இவைகள் நாம் மழை, சுனாமி உட்பட அனைத்து இயற்கை சீற்றங்களையும் முன்கூட்டியே துல்லியமாக தெரிந்து இயற்கை அழிவுகளிலிருந்து நம் உயிர்களையும் நம் உடைமைகளையும் முற்றிலுமாக காப்பாற்றிக் கொள்வதற்கும் விவசாயத்திற்கும் கடலில் மீன் பிடிப்பதற்கும் பெரிதும் உதவும். தற்போது கூட எந்த ஒரு மந்திரிக்கோ IAS அதிகாரிக்கோ வெள்ளப்பெருக்கினால் உயிர் நஷ்டம் ஏற்படாமல் இருக்கும் போது சாமானிய குடிமக்களையும் அவ்வாறு காப்பாற்றுவது சாத்தியமே. நாம் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் எவ்வளவு அதிக மழை பெய்தாலும் நீர் தேங்காத மற்றும் எவ்வளவு வாகனங்கள் அதிகரித்தாலும் வாகன தேக்கம் அடையாத புதிய சாலைகள், சாலை பாதுகாப்பு வசதிகள், தெரு விளக்குகள், வடிகால்கள், உள்கட்டமைப்புகள் மற்றும் அடிப்படை வசதிகள் அனைத்தையும் உலகின் மிக சிறந்தவைகளாக அமைக்கப்பெற்று ஏற்கனவே உள்ள சாலைகளை விரிவுபடுத்தி சாலைகளில் நீர்த்தேக்கம், நெரிசல் மற்றும் விபத்துக்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்படும். பொது போக்குவரத்து வசதிகள் உலக தரத்திற்கு உயர்த்தப்படுவதுடன் போக்குவரத்து கட்டணம் தற்போதைய கட்டணத்தில் பாதியாக குறைக்கப்படும். எல்லா இடங்களிலும் தேவையான வாகன பார்க்கிங் வசதிகள் மற்றும் பொது கழிப்பறைகள் உலக தரத்தில் அமைக்கப்படும். பொதுமக்கள் தங்கள் சொந்த வாகனங்களை தவிர்த்து பொது போக்குவரத்தை உபயோகப்படுத்த விரும்பும் அளவுக்கு பொது போக்குவரத்தின் தரம் உயர்த்தப்படும். நாம் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகம் முழுவதிலும் உள்ள அணைகள், ஏரிகள், நீர்நிலைகள், ஆறுகள் மற்றும் நீர்வழித்தடங்களின் ஓரங்களில் உள்ள புறம்போக்கு இடங்களில் குடியிருக்கும் அனைவரையும் மிகவும் பாதுகாப்பான மிகச்சிறந்த கான்கிரீட் வீடுகளில் குடியமர்த்திவிட்டு இந்த புறம்போக்கிடங்களில் கட்டப்பட்டுள்ள அனைத்து கட்டிடங்களையும் முற்றிலுமாக இடித்து இடிபாடுகளை அப்புறப்படுத்தி இந்த ஏரிகள், நீர்நிலைகள், ஆறுகள் மற்றும் நீர் வழித்தடங்கள் அனைத்தும் முழுமையாக தூர்வாரி அவைகளின் தொடக்க நிலைகளுக்கு கொண்டு வரப்பட்டு சிறப்பாக பராமரிக்கப்படும். நீர்நிலைகளில் கட்டப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டம் போன்றவைகளை இடிக்க விரும்பாததால் அவற்றின் நிலப்பரப்பிற்கு 1.5 மடங்குக்கு குறையாமல் வேறு இடங்களில் உடனடியாக நீர்நிலைகள்
அமைக்கப்படும். ஏற்கனவே உள்ள மற்றும் புதிதாக அமைக்க உள்ள அனைத்து அணைகள், ஏரிகள், நீர்நிலைகள், ஆறுகள் மற்றும் நீர்வழி தடங்கள் அமைந்துள்ள மற்றும் அமைய உள்ள இடங்களின் அதிகபட்ச நம்பகமான 10,000 வருட திருப்பி காலத்திற்குள், அதாவது ரிட்டர்ன் பீரியடுக்குள் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் திரும்ப ஏற்பட்டாலும் முழு கொள்ளளவு அல்லது நிரம்பி வழியும் அளவுக்கு நீர் வந்தாலும் சிறிதளவு கூட உடைப்போ ஆபத்தோ வரா வண்ணம் மிகவும் சிறந்த நவீன மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்களை கொண்டு கட்டவும் வலுப்படுத்தவும் படும். இதேபோல் ஆறுகள் மற்றும் அனைத்து நீர்வழி தடங்களை சுற்றிலும் இவைகளில் எவ்வளவு உயரத்திற்கு நீர் வந்தாலும் கசிவோ உடைப்போ ஏற்படாத வண்ணம் மிகவும் வலுவான தடுப்புச் சுவர்கள் அமைக்கப்படும். இத்துடன் ஒவ்வொரு நீர்நிலையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடும் போது எவ்வளவு தண்ணீர் திறந்துவிட்டால் நீர்வழி தடங்களில் எவ்வளவு உயரத்திற்கு நீர் ஏறும் என்ற புள்ளி விவரங்களும் துல்லியமாக கணக்கிட்டு வைத்து கொள்ளப்படும். துல்லியமான வானிலை முன்னறிவிப்பை அடிப்படையாக வைத்து அதிக மழை பெய்து தண்ணீர் நீர்நிலைகளில் நிறைய வருமென்று முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அணைகள், ஏரிகள் உட்பட அனைத்து நீர்நிலைகளிலிருந்தும் அவைகள் முழு கொள்ளளவை அடைவதற்கு பல நாட்களுக்கு முன்பே நீர்நிலைகளில் திறக்க வேண்டிய நீரின் அளவை துல்லியமாக கணக்கிட்டு முதலில் குறைந்த அளவு நீரும் அந்த நீர் கடலில் சென்று அடைந்த பிறகு வழியில் எவ்வளவு உயரத்திற்கு நீர் பாய்ந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து பின் தேவைப்பட்டால் இன்னும் அதிகமான நீரும் திறந்துவிட்டு அந்த நீரும் கடலை சென்றடைந்த பின் திரும்பவும் வழியில் எவ்வளவு உயரத்திற்கு நீர் வந்துள்ளது என்று கண்டறிந்து திரும்பவும் நீர் திறக்க தேவைப்படின் யாருடைய உயிருக்கோ உடைமைகளுக்கோ சிறிதளவு கூட பாதிப்பு வராவண்ணம் மிகவும் பாதுகாப்பாக நீர் படிப்படியாக திறக்கப்பட்டு குடிமக்களின் இரட்டிப்பு பாதுகாப்புக்காக நீர்நிலைகளிலிருந்து நீர் திறந்துவிடும் போது வெளியேறும் நீரின் அளவை படிப்படியாக மட்டும்தான் அதிகப்படுத்துவதுடன் தேவைப்பட்டால் இந்த நீர் வழிகளின் ஓரங்களில் உள்ள மக்களையும் அவர்களது உடைமைகளையும் மிகவும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவது உட்பட்ட அனைத்து சிறந்த முன்னெச்சரிக்கைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுத்த பின்தான் நீர் திறக்கப்படும். இவ்வாறு நமது அரசு சிறந்த பொறுப்புடன் செயல்படும். நீர்வழிச்சாலைகள் மற்றும் ஆறுகள் கடலில் கலக்கும் முகத்துவாரத்தில் உள்ள தடைகள் மற்றும் அடைப்புகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்படுவதுடன் இவைகளில் வரும் தண்ணீர் தேங்காமல் கடலுக்குள் செல்வதற்கும் கடல் நீர் இவைகளில் எதிரேறாமல் தடுப்பதற்கும் ஒரு தலைவசம் மட்டுமே நீர் பாயும் வால்வு தொழில்நுட்பம் அனைத்து முகத்துவாரங்களிலும் அமைக்கப்படும். இவ்வாறு செய்வதால் எக்காரணத்தாலும் நீர்நிலைகளிலிருந்து நீர் திறந்துவிடும் போது குடியிருப்புகளுக்குள் நீர் புகாது. தாய் தந்தையர் தங்களது குழந்தைகளை பேணி காப்பதைப் போல் நம் அரசு குடிமக்களை அனைத்து தீமைகளிலிருந்தும் காப்பாற்றி நன்மைகள் அனைத்தையும் மனப்பூர்வமாக செய்து குடிமக்களை வாழ வைக்கும். சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் நீரிலிருந்து கரையில் தூக்கி போட்ட மீன்களைப் போல மனித இனம் கூண்டோடு அழிந்துவிடும் என்பதால் மனிதன் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதவைகளாக விளங்கும் காற்றும் நீரும் மாசுபடுவது முற்றிலும் தடுக்கப்படுவதுடன் இவைகள் ஏற்கனவே அடைந்த மாசுக்களை நீக்க நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும். புவி வெப்பமடைவதால் கடல் நீர் மட்டம் உயர்ந்து பூமி கடலில் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்குவது, உயிரியம் சிதைவு அதாவது ஆக்சிஜன் டிப்ளீஷன், தீவிர வானிலை, அருகில் கால மாற்றங்கள், அமிலமயமாக்கம், புற்றுநோய், மனநோய் உட்பட்ட ஏராளமான தீமைகள் ஏற்படுவதால் புவி வெப்பமடைவதை கட்டுப்படுத்த நாம் ஆட்சிக்கு வந்தவுடனேயே மின்சக்தியால் இயங்கும் வாகனங்களுக்கும் இவைகளை தயாரிப்பதற்கும் அனைத்து வரிகளும் ரத்து செய்யப்படுவதுடன் அனைத்து சலுகைகளும் ஊக்கங்களும் வழங்கப்படும். எதிர்மறை பட்டியலின் உச்சியில் உள்ள படிம எரிபொருட்களால் இயங்கும் வாகனங்கள் உட்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் கடுமையாக அதிக வரிகள் விதிக்கப்படும்.
மின்சக்தியால் இயங்கும் வாகனங்கள் வெற்றிகரமாக செயல்பட ஆரம்பித்தவுடன் படிம எரிபொருட்களால் இயங்கும் வாகனங்கள் அனைத்தும் தடை செய்யப்படும். தமிழகம் நீர்நிலைகள், மரங்கள் மற்றும் செடி கொடிகள் நிறைந்த பசுமையான, தூய்மை மிக்க, குடிசை பசி முதலியவைகள் அற்ற, புவி வெப்பமாவதை கட்டுப்படுத்தும் அழகான, ஆனந்தம் பொங்கும் கரிம நடுநிலை, அதாவது கார்பன் நியூட்ரல் மாநிலமாக மாற்றப்பட்டு தமிழகத்தில் வாழும் அனைத்து மக்களின் நியாயமான சின்ன சின்ன மற்றும் பெரிய பெரிய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி சொர்க்க பூமியாக மாறும். சுருக்கமாக சொன்னால், நாம் ஆட்சி அமைத்த 4 வருடங்களில் தமிழகம் எல்லாவற்றிலும் நிச்சயமாக சிங்கப்பூரை விட சிறந்ததாக திகழும். ஆட்சியாளர்களின் பயணங்களின் போது பொதுமக்களுக்கு இடையூறாய் போக்குவரத்து தடைபட்டு பொதுமக்கள் தவிப்பது நம் ஆட்சியில் முற்றிலுமாக தவிர்க்கப்படும். வீண் பந்தாவுக்காக நிறைய போலீஸும் வாகனங்களும் யாருடனும் தமிழகத்தில் வலம் வராது. பாதுகாப்புக்கு மட்டும் தேவையான போலீஸும் வாகனங்களும் கொடுக்கப்படும். எக்காரணம் கொண்டும் பந்தாவுக்காக பாதுகாப்பு என்ற பெயரில் போலீஸும் வாகனங்களும் கொடுத்து நாட்டின் பணத்தை விரயப்படுத்துவதும் பொதுமக்களுக்கு துன்பம் விளைவிப்பதும் நம் ஆட்சியில் நடக்காது. நம் பாரத நாட்டிலும் சரி, மாநில அளவில் தமிழ்நாட்டிலும் சரி, எல்லா வளங்களும் நம் தேவையை விட அதிகமாகவே இருக்கின்றன. நிலநடுக்கம், எரிமலை, சுனாமி, பனிப்புயல், சூறாவளி, வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரழிவுகள் நம் நாட்டில் ஜப்பானை போன்று அதிகமில்லை. முன்னேறிய நாடான அமெரிக்காவில் கூட இயற்கையான மிகப்பெரிய பனிப்புயல்களும், சூறாவளிகளும், வெள்ளப்பெருக்குகளும், இவைகள் மூலம் பேரழிவுகளும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரியாக எடுத்த பின்னும் நிறைய ஏற்படுகின்றன. இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டால் தமிழகத்தின் இயற்கையும் தட்பவெட்ப நிலையும் மனிதர்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு ஜப்பானையும் அமெரிக்காவையும் மற்றும் பல முன்னேறிய நாடுகளையும் விட மிக சிறந்தது. சிங்கப்பூர் நாட்டின் மொத்த பரப்பளவு 718.3 சதுர கிலோமீட்டர்கள். ஆனால் சென்னை பெருநகரின் பரப்பளவு மட்டுமே 1189 சதுர கிலோமீட்டர்கள். ஆகவே மொத்த சிங்கப்பூர் நாடே சென்னை பெருநகரை விட சிறியது. சிங்கப்பூரும் ஜப்பானும் குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு இயற்கை வளங்கள் இல்லாத நாடுகளாகும். ஆனால் தமிழகத்தில் எல்லா இயற்கை வளங்களும் நம் தேவையை விட அதிக அளவில் உள்ளன. அப்படி இருந்தும் ஏன் தமிழகத்தின் தலைவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு, அதாவது பெர் கேபிட்டா ஜிடிபி, இந்த 2 நாடுகளை விட குறைவாக உள்ளது? நிலவளமாகட்டும், எளிதில் குடிநீராக மாற்றக்கூடிய கடல் நீர் வளமாகட்டும், கடல் வளமாகட்டும், கனிம வளங்களாகட்டும், சூரிய மின் வளமாகட்டும், காற்றாலை மின் வளமாகட்டும், புவி வெப்ப ஆற்றலாகட்டும் மற்றும் எல்லா வளங்களும் நம் தேவையை விட நம் நாட்டில் அதிகமாகவே இருக்கின்றன. எல்லா வளங்களிலும் தலைசிறந்த மனித வளத்திலும் நம் நாடுதான் உலகின் முன்னிலையில் உள்ளது. சுமார் 5000 வருடங்களுக்கு முன் சிறந்து விளங்கிய உலகின் மிகப்பெரிய நாகரிகமான ஹரப்பா நாகரிகம் இந்திய நாட்டின் பழம் பெருமையை பறைசாற்றுகின்றது. கிமு 700 தக்சிலா என்னும் இடத்தில் உலகின் பல திசைகளிலிருந்து வந்த 10,500 மாணவர்களுடனும் 60க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகளுடனும் செயல்பட்ட உலகின் முதல் பல்கலைக்கழகமும் கிமு 5ஆம் நூற்றாண்டில் செயல்பட்ட தலை சிறந்த நாளந்தா பல்கலைக்கழகமும் இந்தியாவில் தான் இருந்தன. இயற்கணிதம், அதாவது அல்ஜிப்ரா, திரிகோணவியல், நுண்கணிதம், அதாவது கால்குலஸ் ஆகிய கணிதத்தின் பிரிவுகளும் எண் 0ம் இந்தியாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டன. பழங்காலத்தில் மொழியாக இருக்கட்டும், இலக்கணமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், வானியலாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், சித்தா, ஆயுர்வேதம், வர்மா முதலியவைகள் உள்ளடக்கிய மருத்துவமாக இருக்கட்டும், உடலுக்கும் உள்ளத்திற்கும் மிகவும் நன்மை பயக்கும் யோகாசனங்களாக இருக்கட்டும், ஆழ்நிலை தியானங்களாக இருக்கட்டும் மற்றும் அனைத்து துறைகளிலும் நாம் உலகின் மற்ற நாட்டவர்களை விட
மிகவும் முன்னேறி இருந்துள்ளோம். ஆகவே அறிவிலோ ஆற்றலிலோ நாம் மற்ற நாட்டவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் தற்போது அமெரிக்கா போன்ற அயல் நாட்டவர்கள் எல்லா துறைகளிலும் நம்மை விட மிக அதிக அளவில் முன்னேறியுள்ளார்கள். ஏன் இங்கு நிறைய பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறார்கள்? ஏன் இங்கு நிறைய பேர் அடிப்படை கல்வி அறிவு கூட இல்லாமல் இருக்கிறார்கள்? உலகில் நமது நாடு பிற 84 நாடுகளை விட அதிக ஊழல் நடைபெறும் நாடாக உள்ளது. நமது இணையதளத்தில் ஆதாரம் என்னும் மெனுவில் இவைகளின் முழு விவரங்கள் ஆதாரங்களுடன் கொடுக்கப்பட்டுள்ளன. முன்னேறிய நாட்டு மக்களை விட நாம் அறிவில் குறைந்தவர்களா அல்லது ஆற்றலில் குறைந்தவர்களா? நாம் எதிலும் குறைந்தவர்களோ சளைத்தவர்களோ அல்ல. அப்படி இருந்தும் நம் நாடு ஏன் தரம் தாழ்ந்து உலக மனித முன்னேற்ற அட்டவணையில் 135வது இடத்தில் இருக்கின்றது? மனித வளமும் இயற்கை வளங்களும் சிங்கப்பூரையும் ஜப்பானையும் விட அதிக அளவில் இருந்தும் நம்மால் ஏன் அவர்களுக்கு இணையாக கூட முன்னேற முடியவில்லை? அப்படியானால் குறை எங்கே இருக்கின்றது? நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்தால் தெளிவாக தெரிவது இந்த பின்னடைவுக்கு ஒரே காரணம் தற்போது நம் நாட்டில் படித்தவர்களும் நல்லவர்களும் திறமையானவர்களும் அரசியலுக்கும் ஆட்சிக்கும் வராததுதான். இந்நிலை தொடர்ந்தால் நம் நாடு போக்கிரிகள் மட்டுமே வாழ உகந்த சோமாலியா போல மிக மோசமான நாடாக மிக விரைவில் மாறிவிடும். இதனால் நல்லவர்கள் அனைவரும் கவலையுடன் தங்கள் உற்றார் உறவினர் மற்றும் சொத்து சுகங்களை உதறிவிட்டு நம் தாய் திரு நாட்டை விட்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற அயல் நாடுகளுக்கு குடிபெயர்ந்துதான் ஆக வேண்டும் என்னும் அவல நிலை வெகு விரைவில் வந்துவிடும். ஆனால் அயல் நாட்டினர் அதிக அளவில் குடியேறுவதை எந்த நாடும் விரும்பாது. ஆகவே அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற அயல் நாடுகளில் இந்தியர்கள் குடியேறுவதை காலப்போக்கில் அந்த நாடுகள் அனுமதிக்காது. நாமும் குறிப்பாக நம் சந்ததியினரும் நம் நாட்டிலும் நிம்மதியாக வாழ முடியாது, வெளிநாடுகளிலும் குடியேற முடியாது. இதனால் அவதியும் வேதனையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த உண்மைகளை காசு வாங்கிவிட்டு காசு கொடுத்தவர்களுக்கு ஓட்டு போடும் பாமர மக்களுக்கு புரிய வைப்பது நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாம் செய்ய வேண்டிய தலையாய கடமையாகும். நம் நாட்டு சுதந்திர தியாகிகள் சுதந்திரம் கிடைத்தால் நம் நாட்டில் சிறந்த ஆட்சி நடைபெற்று நாடு நன்றாக முன்னேறும் என்னும் கனவினால் மட்டும்தான் தங்களது சொத்து சுகங்களை இழந்து சிறைகளில் செக்கு இழுத்து கஷ்டப்பட்டது போன்ற பல தியாகங்களை செய்தார்கள். இந்த தியாகிகளுக்கு நாம் செய்யும் நன்றிக்கடன் நம் நாட்டுக்காக அவர்கள் செய்ததை போன்ற தியாகங்களை செய்யாவிடினும் நாட்டை முன்னேற்ற நல்லவர்கள் ஆட்சிக்கு வர உதவுவதேதான். தற்போது படித்தவர்கள் நிறைய பேர் தங்கள் உற்றார் உறவினர் மற்றும் சொத்து சுகங்களை வேதனையுடன் துறந்துவிட்டு நம் தாய் திரு நாட்டை பிரிந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற அயல் நாடுகளில் குடியேற துவங்கிவிட்டார்கள். தமிழகத்தில் பிறந்த 43 வயதேயான சுந்தர் பிச்சை உலகின் தலை சிறந்த நிறுவனங்களில் ஒன்றான கூகுள் நிறுவனத்தின் CEO ஆகவும், தமிழகத்தை சேர்ந்த இந்திரா கிருஷ்ணமூர்த்தி நூயி பெப்சி நிறுவனத்தின் CEO ஆகவும், ஆந்திராவை சேர்ந்த 47 வயதேயான சத்ய நாராயண நாடல்லா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் CEO ஆகவும் மற்றும் பல இந்தியர்கள் உலகின் பல முன்னணி நிறுவனங்களின் CEOக்கள் ஆகவும், இந்தியாவில் உள்ள பூனாவில் பிறந்த அஜய் பங்கா அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் ஆலோசனை கமிட்டி உறுப்பினராகவும் உள்ளார்கள். உலகின் 90% கம்ப்யூட்டர்களில் உள்ள பென்டியம் சிப்பை கண்டுபிடித்தவர் வினோத் தாம் என்னும் இந்தியர். இமெயிலை கண்டுபிடித்தவர் சிவ ஐயாத்துரை என்னும் இந்தியர். இதேபோல் உலகின் நம்பர் 1 இருந்த ஹாட்மெயிலை உருவாக்கியவர் சபீர் பாட்டியா என்னும் இந்தியர். அமெரிக்காவில் 38% டாக்டர்களும் 18% விஞ்ஞானிகளும், நாசாவில் 36% விஞ்ஞானிகளும், மைக்ரோசாஃப்டில்
34% பொறியாளர்களும், IBMல் 28% பொறியாளர்களும் மற்றும் இன்டெலில் 17% விஞ்ஞானிகளும் இந்தியர்களே ஆவார்கள். இந்த உண்மைகள் நிரூபிப்பவை என்னவென்றால், நம் நாட்டவர்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் உபயோகிக்க வாய்ப்பு கிடைத்தால் மற்ற நாட்டவர்களை மிஞ்சும் அளவுக்கு சாதனை படைப்பார்கள். நம் நாட்டில் அறிவையும் ஆற்றலையும் உபயோகிக்க வாய்ப்பு இல்லாத மற்றும் மறுக்கப்படுகின்ற காரணத்தால் தான் நம் நாட்டிலிருந்து படித்தவர்களும் திறமைசாலிகளும் நிறைய பேர் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று அந்நாடுகளை முன்னேற்றுகிறார்கள். நம் நாட்டிற்கு படித்தவர்களும் திறமைசாலிகளும் தேவையில்லையா? நம் நாடு முன்னேறக்கூடாதா? ஆகவே அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகள் எவ்வாறு அதிக ஊதியமும் அதிக வாய்ப்புகளும் அதிக வசதிகளும் அளித்து இந்தியர்கள் உட்பட அயல் நாட்டு திறமைசாலிகளை தங்கள் நாடுகளுக்கு கவர்ந்து தங்கள் நாடுகளை தொடர்ந்து முன்னேற்றுகிறார்களோ, அவ்வாறே தமிழகத்தில் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளுடன் போட்டி போட்டு அறிவிற்கும் திறமைக்கும் படைப்புக்கும் தக்க உயர் ஊதியமும் வாய்ப்புகளும் வசதிகளும் அளித்து நம் நாட்டு திறமைசாலிகளை தமிழகத்தில் தக்க வைப்பதுடன் அயல் நாடுகளில் சேவை செய்யும் இந்தியர்கள் மற்றும் அயல் நாட்டு சிறந்த பொறியாளர்கள், டாக்டர்கள், விஞ்ஞானிகள், நோபல் பரிசு பெற்றவர்கள் போன்றவர்களை கவர்ந்து ஈர்த்து தமிழகத்தில் அவர்களாகவே விரும்பி வந்து சேவை செய்யும் சூழல் ஏற்படுத்தப்படும். நாம் ஆட்சி அமைத்த 2.5 வருடங்களுக்குள் தமிழகத்தில் குறைந்தது 10 பல்கலைக்கழகங்களாவது IITயை விட அதிக தரத்தில் அமைக்கப்படும். 3 வருடங்களுக்குள் தமிழகத்தில் குறைந்தது 5 பல்கலைக்கழகங்களாவது உலகின் தலை சிறந்த 200 பல்கலைக்கழகங்களின் பட்டியலுக்குள் கொண்டுவரப்படும். PhD, போஸ்ட் டாக்டரேட் மற்றும் மனித சமுதாயத்திற்கு பயனளிக்கும் எல்லா ஆராய்ச்சிகளுக்கும் மிக முக்கியத்துவம் அளித்து அதற்கு தேவையான பணத்தையும் இதர வசதிகளையும் ஊக்கத்தையும் எவ்வித குறையும் இல்லாமல் அளித்து தமிழகத்திற்கு நிறைய நோபல் பரிசுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக்கப்படும். நம் ஆட்சியில் உடற்பயிற்சிக்கும் விளையாட்டிற்கும் மிக முக்கியத்துவம் அளித்து தமிழக வீரர்கள் நிறைய ஒலிம்பிக் பதக்கங்களை பெற வைப்போம். தமிழகத்தில் விரைவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தும் அளவுக்கு தமிழகம் அதிவிரைவில் முன்னேற்றப்படும். 3 வருடங்களுக்குள் தமிழகத்தில் உள்ள அனைத்து நகரங்களும் அதிவேக கம்பியில்லா இணையம் இயங்கும், அதாவது ஒய்ஃபை எனேபிள்டு நகரங்களாக மாற்றப்படும். தமிழக அரசின் அனைத்து சான்றிதழ்களுக்கும் ஆவணங்களுக்கும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் பெறவும் வசதிகள் செய்யப்பட்டு காலதாமதம் முற்றிலுமாக தவிர்க்கப்படும். தமிழகத்தில் சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா முதலியவைகளும் மேம்படுத்தப்படும். நாம் ஆட்சி அமைத்த 3 மாத காலத்திற்குள் நம் தமிழகத்தை உலகில் ஊழல் குறைவாக நடைபெறும் தரவரிசையில் முதலிடத்திலும், நாம் ஆட்சி அமைத்த 3 வருடங்களுக்குள் உலகின் முன்னேறிய தரவரிசையில் முதல் 5 இடங்களுக்குள்ளும் கொண்டு வந்து விடுவோம். அரசுக்கு இங்கு குறிப்பிட்டுள்ள அனைத்து தேவைகளுக்கும் எவ்வித தட்டுப்பாடும் இல்லாமல் பணம் கிடைக்க நல்ல திட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தயார் நிலையில் நம்மிடம் உள்ளன. மது ஒரு மெல்ல கொல்லும் விஷம், அதாவது ஸ்லோ பாய்சன். இதன் மருத்துவ தீமைகள் புற்றுநோய், இருதய நோய், சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், மலட்டுத்தன்மை, நரம்பு தளர்ச்சி, கல்லீரல் நோய், பிரம்மை அதாவது ஹாலுசினேஷன், இருட்டடிப்பு அதாவது பிளாக் அவுட், விழிப்புணர்வு அற்ற நிலை, உடம்பின் பல்வேறு பாகங்களின் ஒத்தியங்காமை அதாவது நான் கோஆர்டினேஷன், பிறவிக் குறைகள் உள்ள குழந்தைகள் பெற்றல், உடம்பு தளர்ச்சி மற்றும் பல. இவைகளை தவிர சண்டை சச்சரவுகள், உறவுகளில் விரிசல், வேலையில் போதிய கவனம் செலுத்தாமை, வாகனம் ஓட்டும் போது விபத்து, பண நஷ்டம், வறுமை உட்பட பல இதர தீமைகளும் மது அருந்துவதால் ஏற்படுகின்றன. கணவரின் குடிப்பழக்கத்தால் தனது 2 அழகான குழந்தைகளையும் கொன்றுவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்ற தி ஹிந்து நாளிதழில் வெளியான ஒரு அழகான குடும்பத்தின் உண்மை செய்தி நம் இணையதளத்தில் ஆதாரம் என்னும் மெனுவில் உள்ளது. தயவு செய்து இதை படித்து மதுவின் கொடுமைகளை மேலும் விவரமாக
தெரிந்து கொள்ளுங்கள். இது வழக்கமாக நடைபெறும் ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. இதை போன்ற சோகக் கதைகள் நம் தமிழகத்தில் தினந்தோறும் கணக்கில்லாமல் நிகழ்கின்றன. நம் நாட்டில் தற்போது ஓட்டுக்காக காசும் சாராயமும் கொடுப்பதுடன் உளவியலாக குடிமக்களை ஏமாற்றுவதற்காக தங்களை பொது நலனுக்காக பாடுபடும் நல்லவர்களைப் போல வல்லவர்களைப் போல பொய்யாக சித்தரிக்கின்ற போஸ்டர்கள், பேனர்கள், விளம்பர பதாகைகள் மற்றும் ஊடகங்கள் மூலமாக விளம்பரங்களுக்கு கோடி கோடியாய் ரூபாய்களை பல அரசியல் கட்சிகள் செலவு செய்கின்றன. இவ்வாறு செலவு செய்யும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தாங்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஆட்சிக்கு வர முடியாது என நன்றாக தெரியும். ஒரே ஒரு அரசியல் கட்சி அல்லது சில அரசியல் கட்சிகளின் கூட்டணி மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். இவ்வாறு தாங்கள் நிச்சயமாக ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை கூட இல்லாமல் நிறைய கட்சிகள் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை தேர்தலில் செலவு செய்கின்றன. அதிகபட்சம் 5 வருடங்கள் கழித்தாவது அடுத்த தேர்தலுக்கும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு திரும்பவும் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் தேவைப்படும் என்பதும் நன்கு தெரியும். இவ்வாறு பல ஆயிரம் கோடி ரூபாய்களை பல முறைகள் செலவு செய்து பல வருடங்கள் காத்திருந்து ஆட்சியை பிடிக்கும் அரசியல் கட்சிகளின் ஒரே நோக்கம் செலவு செய்த பணத்தை வட்டியும் லாபமும் சேர்த்து திரும்ப எடுப்பதே அன்றி நல்லாட்சியாக இருக்க முடியவே முடியாது. ஆகவே இக்கட்சிகளிடம் நாம் எப்படி ஊழலற்ற நல்லாட்சியை எதிர்பார்க்க முடியும்? நாம் கொஞ்சமாவது யோசித்து பார்க்க வேண்டாமா? ஆகவே ஓட்டுக்கு காசோ சாராயமோ மற்றும் வேறு எந்த பொருளோ கொடுக்காத அதிக பணத்தை செலவு செய்து போஸ்டர்கள், பேனர்கள், விளம்பர பதாகைகள் மற்றும் ஊடகங்கள் மூலம் விளம்பரங்கள் செய்யாத மற்றும் காசு கொடுத்து கூட்டம் சேர்த்து பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்தாத கட்சியால் மட்டும்தான் நல்லாட்சி கொடுக்க முடியும். தற்போது பல அரசியல் கட்சிகள் கட்சி கூட்டங்களுக்கும் கட்சி ஊர்வலங்களுக்கும் கோடி கோடியாய் பணத்தை செலவு செய்கின்றன. அக்கூட்டங்களுக்கு வருபவர்களுக்கு சம்பளம், போக்குவரத்து செலவு, சாப்பாடு, மதுபானங்கள் மற்றும் பல அன்பளிப்புகள் கொடுக்கப்படுகின்றன. நேர்மையாக லஞ்சம் வாங்காமல் ஆட்சி செய்ய விரும்பும் கட்சிகளால் எப்படி இவ்வாறு பல ஆயிரம் கோடி ரூபாய்களை செலவு செய்ய முடியும் என நாம் பொறுமையாக யோசிக்காவிடில் நம் தலையில் நாமே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. இவ்வாறு பணம் கொடுத்து சேர்க்கும் கூட்டங்கள் இக்கட்சிகளுக்கு பெரும் செல்வாக்கு இருப்பது போல் பிரம்மையை, அதாவது இல்லூஷனை ஏற்படுத்துகின்றன. இப்பிரம்மை நேர்மையானவர்களை, நல்லாட்சி கொடுப்பவர்களை அரசியலுக்கு வர முடியாதபடி தடை செய்கிறது. ஒரு ஊழல் கட்சிக்கு மாற்று இன்னொரு ஊழல் கட்சியோ அல்லது பல ஊழல் கட்சிகளின் கூட்டணியோ அல்ல என்பதையும், நல்லாட்சி கட்சி மட்டும்தான் என்பதையும் நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். இந்த உண்மைகளை நாம் நிதானமாக சிந்தித்து நம் மனசாட்சிப்படி செயல்பட்டு நேர்மையான நல்லாட்சி கொடுக்க முடிந்தவர்களுக்கு வாய்ப்பளிக்காவிடில் நம் நாடு மிக விரைவில் பின்னுக்கு தள்ளப்பட்டு சோமாலியா மற்றும் சிரியா போல தரம் கெட்டுவிடும். பணத்தை கோடி கோடியாக செலவு செய்து ஆட்சியை பிடிக்கும் கட்சிகளின் ஆட்சியில் ஊழல்கள், லஞ்ச லாவண்யங்கள், அராஜகங்கள் போன்றவைகளை தவிர நல்லாட்சியோ நல்லவைகளோ எப்படி நடைபெறும்? குற்றங்கள் நடைபெறாத ஆட்சி நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கூட இருக்க முடியாது. நம் நாட்டில் ஓட்டு போடுபவர்களின் சதவீதம் குறைந்திருப்பதற்கு காரணம் படித்த மற்றும் விவரம் தெரிந்த மக்களிடம் தற்போது உள்ள எந்த அரசியல் கட்சியிடமும் நல்ல மதிப்பு இல்லாததே ஆகும். பல குடிமக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மட்டுமே வெறுப்புடன், விருப்பமில்லாமல் தங்களது ஜனநாயக கடமை என ஓட்டளிக்கின்றனர். இவ்வாறு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வுக்காக மட்டுமே எவ்வளவு காலம்தான் குடிமக்கள் விருப்பமில்லாமல் ஓட்டளித்துக் கொண்டு பொறுமையுடன் அராஜகத்தை தாங்குவார்கள்? பொறுமைக்கும் எல்லை உண்டு. இவ்வாறு கெட்ட ஆட்சிகள் தொடர்ந்தால் நம் நாட்டில் ஜனநாயகம் கெட்டுவிடும். நம் நாடு வெகு விரைவில் சோமாலியா மற்றும் சிரியாவை போல ஆகிவிடும். ஆகவே நம் நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமாயின் நல்லாட்சியை நாம் உடனடியாக கொண்டு வந்து தான் ஆக வேண்டும். இவைகளை எல்லாம் தெரிந்தே நல்லவர்களாகிய நாம் நம் நாட்டை காப்பதற்காக அரசியலில் நுழையாமல் இருப்பதற்கும் தற்கொலை செய்வதற்கும் என்ன வித்தியாசம்? நம் மகத்தான ஓட்டுக்களை ஓட்டு ஒன்றுக்கு
5000 ரூபாய் வீதம் விற்பது என்பது 5 வருடங்களுக்கு, அதாவது 1824 நாட்களுக்கு இந்த நாட்டை ஆளும் மாண்புமிகு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கும் மகத்தான உன்னதமான உரிமையை கீழ்த்தரமாக நாள் ஒன்றிற்கு 2 ரூபாய் 74 பைசாவிற்கு விற்பதாகும். நேர்மையான, திறமையான, ஒழுக்கமான மாண்புமிகு ஆட்சியாளரை நாம் தேர்ந்தெடுத்தால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் இதைவிட பன்மடங்கு அதிகம். நாமும் நம் சந்ததியினரும் கவலை இல்லாமலும் சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் வாழ முடியும். ஆகவே நம் நலனையும் நம் சந்ததியினரின் நலனையும் கருதி தயவு செய்து இனிமேலாவது நமது மகத்தான உன்னதமான ஓட்டுக்களை காசுக்காக விற்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதை தவிர்ப்போம். காசு கொடுத்து ஓட்டுக்களை விலைக்கு வாங்குபவர்கள் நாட்டை கொள்ளையடிக்காமல் எப்படி நல்லாட்சி செய்வார்கள்? நாம் சிந்திக்க வேண்டாமா? முன்னேறிய மற்ற நாட்டு மக்களை விட நாம் தாழ்ந்தவர்கள் இல்லை என்று நிரூபித்து தமிழன்னையின் மானத்தை காக்க, தமிழகத்தை உலகின் சொர்க்க பூமியாக்க, தமிழன்னையின் பெருமைகளை நிலைநாட்ட தமிழன்னையின் பிள்ளைகளாகிய நல்லவர்கள் அனைவரும் வாருங்கள், ஒன்று சேருவோம். நம் திறமைகளை வெளியில் கொண்டு வருவோம். நம் கனவுகளை நனவாக்குவோம். நம் தமிழகத்தை சொர்க்க பூமியாக்குவோம். இந்த தலையாய உண்மைகளை நாம் நமது நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அக்கம் பக்கத்தினர்களுக்கும் புரிய வைத்து யாரும் தங்களது பொன்னான மகத்தான உன்னதமான ஓட்டுக்களை பிச்சை காசுக்கு விற்காமல் தடுத்து தங்கள் மனசாட்சிப்படி நல்லவருக்கு, வல்லவருக்கு, திறமையானவருக்கு, நாட்டை முன்னேற்றுபவருக்கு ஓட்டளித்து நம் நாட்டை முன்னேற்றி நம்மையும் நமது சந்ததிகளையும் காப்போம். இது நாம் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் செய்ய வேண்டிய தலையாய கடமையாகும். நம் மனசாட்சிப்படி நாம் ஓட்டளித்தால் மட்டும்தான் நம் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். நம் நாட்டிலுள்ள விலைமதிப்பற்ற அனைத்து வளங்களும் கொள்ளையடிக்கப்பட்டு நம் நாடு முன்னேறாமல் நம்மில் பல பேர் பசியுடனும் உடுக்க நல்ல உடை இல்லாமலும் மருத்துவ வசதி, தங்குவதற்கு வீடு, பாதுகாப்பு, படிப்பு, மின்சாரம், சுத்தமான குடிநீர், விவசாயத்திற்கு தண்ணீர் முதலியவைகள் இல்லாமலும் அவதிப்படுகின்றோம். எங்கு பார்த்தாலும் அநியாயம், அநீதி, குடி, போதை, வன்முறை, போராட்டம், சாவு, திருட்டு, கொள்ளை, கற்பழிப்பு, கொலை போன்ற குற்றங்களும் கொடுமைகளும் நாளுக்கு நாள் பெருக்கு தொடர்ச்சியாக, அதாவது ஜாமெட்ரிக் புரோகிரஷனில் பெருகிக் கொண்டே போகிறது. பல ஆயிரம் கோடி ரூபாய்களை செலவு செய்யும் கட்சிகளின் ஒரே நோக்கம் செலவு செய்த பணத்தை வட்டியுடன் திரும்ப எடுப்பதே அன்றி நல்லாட்சி அல்லவே அல்ல. ஆகவே இக்கட்சிகளால் நல்லாட்சி கொடுக்க முடியவே முடியாது. அரசியலில் அதிக பணம் செலவு செய்யும் கட்சிகள் மற்றும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கட்சிகள் நமக்கு நன்மை செய்யும் என நாம் நினைப்பது சைனைடு விஷத்தை சாப்பிட்டு விட்டு சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட நாட்கள் வாழலாம் என நினைப்பதை போன்றது. ஆகவே நம் நாடும் நாமும் முன்னேற வேண்டுமாயின் அரசியலில் அதிக பணம் செலவு செய்யும் அனைத்து கட்சிகளையும் நாம் நிராகரித்துத்தான் ஆக வேண்டும். இதற்கு மாற்று கிடையவே கிடையாது. இவைகளை நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். குடிமக்களாகிய நாம் ஏமாறும் வரைதான் ஊழல் பேர்வழிகள் தனியாகவும் கூட்டாகவும் பல தந்திரங்களை உபயோகித்து நம்மை ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள். ஆகவே நாம் தான் ஏமாறாமல் விழிப்பாக இருக்க வேண்டும். தற்போது அரங்கேறும் அரசியல் கூட்டணிகள் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவைகள் அல்ல. எந்த கட்சிகளுடன் சேர்ந்தால் அதிக பணமும் அதிக தொகுதிகளும் கிடைக்கும் என்னும் சுயநலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உருவாகின்றன. தமிழகத்தை ஊழல் பேர்வழிகளால் ஏற்படுகின்ற பேரழிவிலிருந்து காப்பது நமக்கும் நம் நாட்டிற்கும் நம் சந்ததியினருக்கும் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய தார்மீக கடமையாகும். நம் இக்கடமையை நாம் செய்யாவிடில் ஊழல் புற்றுநோய் நம் சந்ததியினரின் வாழ்க்கையை சோமாலியாவை போல முற்றிலுமாக அழித்துவிடும் என்பதால் இக்கடமையில் தவறுவது நம் சந்ததியினருக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும். நான் தமிழக முதல்வரான 3 வருடங்களுக்குள் தமிழகம் எந்த மனித அடிப்படை தேவைகளுக்கும் கஷ்டமின்றி ஆனந்தமாக வாழச் சிறந்த அமைதியான சொர்க்க பூமியாக மாறிவிடும் என்பதில் சிறிதளவு மையமில்லை. ஏனென்றால் இதற்கு தேவையான மேலாண்மை மற்றும் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட
1000க்கும் மேற்பட்ட புதுமையான சிறந்த திட்டங்கள் நம்மிடம் தயாராக உள்ளன. இங்கு அளித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் நிகழ்ச்சி கணிப்பு மற்றும் ஆய்வு உத்தி, அதாவது ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக் அல்லது பெர்ட், மற்றும் திரும்ப கட்ட வழிமுறை, அதாவது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அல்லது சிபிஎம் உட்பட பல உயர் மேலாண்மை உத்திகள், அதாவது அட்வான்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் மூலம் அனைத்து எதிர்பாராத சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு மேலாண்மை மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலம், திரும்பவும் சொல்லுகிறேன், ஆராய்ச்சிகள் செய்து இங்கு குறிப்பிட்டுள்ள காலக்கெடுவுக்குள் நிச்சயமாக நிறைவேற்ற சாத்தியம் என ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டவைகளே அன்றி கற்பனைகளாகவோ கட்டுக்கதைகளாகவோ கூறப்படுபவைகள் அல்ல. ஆகையால் இங்கு அளித்துள்ள அனைத்து வாக்குறுதிகளையும் அந்த காலக்கெடுவுக்குள் நிச்சயமாக முழுமையாக நிறைவேற்ற முடியும். செவ்வாய் கிரகத்திற்கு வெற்றிகரமாக நம் இந்தியா ராக்கெட்டை அனுப்பிய சாதனையுடன் ஒப்பிடும்போது இங்கு குறிப்பிட்டுள்ள திட்டங்கள் மிகவும் எளிதில் நிறைவேற்ற முடிந்தவைகளே. நான் மகாத்மா காந்தியின் செய் அல்லது செத்துமடி என்னும் கட்டளைக்கேற்ப என் இன்னுயிரை கொடுத்தாவது நான் அளிக்கும் அனைத்து வாக்குறுதிகளையும் அந்தந்த காலக்கெடுவுக்குள் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். நம் ஆட்சியில் நாம் நிறைவேற்ற உள்ள இங்கு சொல்லப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நான் சத்திய பிரமாணமாக அளித்துள்ளேன். இந்த சத்திய பிரமாணம் நம் www.nallaatchi.org இணையதளத்தில் ஆதாரம் என்னும் மெனுவில் உள்ளது. நான் நம் நாட்டை முன்னேற்ற என்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன். ஆகையால் என்னையும் நான் கொடுக்கும் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிச்சயமாக முழுமையாக நம்பலாம். நான் தமிழக முதலமைச்சராகி நான் இங்கு அளித்துள்ள உறுதிமொழிகள் அனைத்தையும் அதில் குறிப்பிட்டுள்ள காலக்கெடுவுக்குள் முழுமையாக நிறைவேற்ற தவறினால் நானாகவே ஆட்சியை விட்டு இறங்குவதுடன் குடிமக்கள் அளிக்கும் அனைத்து தண்டனைகளையும் அவைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் எந்த தடையோ எதிர்ப்போ இன்றி ஏற்றுக்கொள்வேன் என உறுதியளிக்கிறேன். நம் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலமாக இருக்கும். நம் ஆட்சியில் விவசாயம், மருத்துவம், அறிவியல், பொறியியல், வானவியல், மேலாண்மை மற்றும் கலை உட்பட அனைத்து துறைகளிலும் தமிழகம் உலகிலேயே தலை சிறந்து விளங்கும் என்பதால் நம் ஆட்சி தமிழகத்தை சொர்க்க பூமியாக்கும் வானவில் புரட்சியாகும். நாம் ஆட்சிக்கு வந்த ஒரு வருட இறுதியில் நம் ஆட்சி குடிமக்களுக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என ஒரு ஓட்டெடுப்பு தமிழகத்தில் நடத்தப்படும். அந்த ஓட்டெடுப்பில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம் ஆட்சி தொடரும். இல்லையேல் உடனே ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறுவோம். ஒருவர் தன் நோய் தீர தான் மருந்து சாப்பிட வேண்டும். அடுத்தவர் மருந்து சாப்பிட்டால் தன் நோய் தீராது. இதேபோல் நம் நாட்டு அரசியல் சீரடைய வேண்டுமென்றால் நல்லவர்களாகிய நாம் அனைவரும் அரசியலுக்கு வந்தாகத்தான் வேண்டும். இது மிக மிக முக்கியம். இதற்கு மாற்று கிடையவே கிடையாது. படித்தவர்களும் அறிவாளிகளும் நல்லவர்களும் வல்லவர்களும் அரசியலை விட்டு ஒதுங்கி வேறு வேலைகளுக்கு செல்வதால் தான் இவ்வாறான நிலைமை ஏற்படுகிறது. இந்நிலை மாற வேண்டுமாயின் படித்தவர்களும் நல்ல நோக்கம் கொண்டவர்களும் அரசியலுக்கு வந்தாக வேண்டியது காலத்தின் கட்டாயம். நம் பாரத தாய் தன்னை காப்பாற்றுவதற்காக நம்மை அரசியலுக்கு வரும்படி இரு கரங்களையும் கூப்பி அழைக்கின்றாள். இந்திய பாதுகாப்பு படையில் சேர்ந்து நம் நாட்டுக்காக பணி செய்து தேவைப்பட்டால் உயிர் தியாகம் செய்வதையும் பெருமையாக கருதி நாட்டுப்பற்றுள்ளவர்கள் விருப்பத்துடன் பாதுகாப்பு படையில் சேர்வதை போல் நம் நாட்டை காப்பாற்ற, முன்னேற்ற, சொர்க்க பூமியாக்க நாட்டுப்பற்றுள்ள நல்லவர்கள், அறிவாளிகள், படித்தவர்கள் மற்றும் திறமைசாலிகள் அனைவரும் நம் கட்சியில் சேர்ந்து நேர்மையுடனும் திறமையுடனும் நாட்டுப்பற்றுடனும் நம் நாட்டை முன்னேற்ற வரும்படி தங்களை இரு கரங்களையும் கூப்பி மிகவும் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அரசியலை ஏற்கனவே இருக்கும் அரசியல்வாதிகள் பார்த்து கொள்ளட்டும் என நல்லவர்களாகிய நாம் கோழைகளாக பயந்து ஒளிந்து இருந்தால் ஊழல் பேர்வழிகள் தமிழகத்தை சோமாலியாவை விட மோசமாக கெடுத்து விடுவார்கள். ஆகவே அழிவின் விளிம்பில் இருக்கும் தமிழகத்தை உடனடியாக காப்பாற்றியாக வேண்டும். தமிழக மக்கள் தற்போது விழித்துக் கொண்டதாலும் நம் கட்சியிடம் மட்டும்தான் தமிழகத்தை சொர்க்க பூமியாக்க ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட
புதுமையான சிறந்த திட்டங்கள் இருப்பதாலும் நம் கட்சியால் மட்டும்தான் நல்லாட்சி அளிக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் தெரிந்து கொண்டதாலும் வர இருக்கும் 2016 தமிழக பொதுத் தேர்தலில் மக்கள் நம் கட்சிக்குத்தான் ஆட்சி பொறுப்பை அளிக்க உள்ளார்கள். ஆகவே நம் ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள், மந்திரிகள் போன்ற உயர் அரசு பதவிகள் மூலமாகவும் கட்சி பதவிகள் மூலமாகவும் குடிமக்களுக்கு நேர்மையாக தொண்டு செய்ய விரும்பும் நல்லவர்களும் மற்றும் வேறு எந்த பதவிக்கோ பொறுப்புக்கோ வர விரும்பாமல் நாடு முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தினால் மட்டுமே நாம் செய்யும் இந்த தன்னலமற்ற சேவையை ஊக்கப்படுத்துவதற்காக நாம் துவங்க இருக்கும் அரசியல் கட்சியில் சேர விரும்பும் நல்லவர்களும் தயவு செய்து நேரத்தை வீணாக்காமல் ஊழல் விடுதலை போர் என கருத வேண்டிய 2016 தமிழக பொதுத் தேர்தலில் நாம் ஆட்சிக்கு வரும்படி நாம் துவங்க இருக்கும் அரசியல் கட்சியில் சேர்ந்து தமிழகத்தை சொர்க்க பூமியாக்கி நம்மையும் நம் சந்ததிகளையும் வாழ வைப்போம். நம் www.nallaatchi.org இணையதளத்தில் விண்ணப்பம் என்னும் மெனுவிலும் நம் வானவில் புரட்சி என்னும் புத்தகத்திலும் கீழ்கண்ட 3 விண்ணப்ப படிவங்கள் உள்ளன. 1. கட்சி உறுப்பினர். நாம் துவங்க இருக்கும் அரசியல் கட்சியில் உறுப்பினராக சேர விரும்பும் நல்லவர்கள் தயவு செய்து இந்த படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 2. கட்சி பதவி. நாம் துவங்க இருக்கும் அரசியல் கட்சியில் கட்சி பதவிக்கு வர விரும்பும் நல்லவர்கள் தயவு செய்து இந்த படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 3. எம்எல்ஏவாக போட்டியிட நாம் துவங்க இருக்கும் அரசியல் கட்சி 2016 தமிழக பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அதாவது 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளது. நம் கட்சி வழியாக எம்எல்ஏவாக போட்டியிட விரும்பும் நல்லவர்கள் தயவு செய்து இந்த படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொது வாழ்வில் நேர்மையாக உழைத்து நம் நாட்டை முன்னேற்ற விரும்பும் நாட்டுப்பற்றுள்ள நல்லவர்கள் அனைவரும் தயவு செய்து நேரத்தை வீணடிக்காமல் உடனடியாக மேற்கண்ட விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பும்படி மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நல்லவர்கள் அரசியலில் நுழைந்தால் மட்டும்தான் ஊழல் பேர்வழிகள் அரசியலை விட்டு வெளியேறுவார்கள். 2016 நடைபெறவிருக்கும் தமிழக பொதுத் தேர்தலில் நாம் துவங்க இருக்கும் அரசியல் கட்சி அமோக வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஊழல் பேர்வழிகளால் தமிழக மக்களை இனிமேலும் ஏமாற்ற முடியாது என்பது தெளிவாகும். இத்துடன் ஜனநாயகத்தில் அரசியலும் ஆட்சியும் மன்னர் ஆட்சியை போல் யாருடைய பரம்பரை சொத்தும் அல்ல என்னும் உண்மையும் புரியும், நல்லாட்சியும் நடைபெறும், நாடும் முன்னேறும், சொர்க்க பூமியும் ஆகும். நான் இச்சொற்பொழிவில் குறிப்பிட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் தமிழக மக்கள் முழுமையாக புரிந்து கொள்ளும்படி எந்த தொலைக்காட்சியிலும் நேரடி ஒளிபரப்பில் தொலைக்காட்சி தலைமை ஆசிரியரிடமோ அல்லது எந்த அரசியல் கட்சியின் முதன்மை நபரிடமோ விவாதிக்க தயார். தயவு செய்து இந்த வீடியோவை நிறைய பேர்களுடன் பகிர்ந்து கொள்வதுடன் தங்களது அனைத்து உற்றார் உறவினர்களுக்கும் காண்பித்து தமிழகத்தை சொர்க்க பூமியாக முன்னேற்ற உதவுமாறு தங்களை மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். வாருங்கள், ஒன்று சேருவோம், நம் திறமைகளை வெளியில் கொண்டு வருவோம், நம் கனவுகளை நனவாக்குவோம், நம் தமிழகத்தை சொர்க்க பூமியாக்குவோம். வணக்கம்.